வணக்கம். மறுபடியும் இன்றைக்கி சானா சினி பாட்காஸ்ட்டில் எபிசோட் 22 சந்திக்கிறோம். அதுக்கு முந்தி எப்போதும் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் சிவராஜ் சந்திரன், நான் சிவமுருகன் பாண்டியன் நம்மளோட வருகை தந்திருக்கும். வணக்கம், நான் உங்கள் பிரபாகரன். உங்கள் பிரபாகரன்ட்டார். பிரபாகரன் YB பிரபா, பத்து தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர். ரொம்ப ஒரு சிறு வயதிலேயே ஒரு நாடாளுமன்ற அரசியல் அனுபவத்தை ஒரு பார்லிமெண்ட்டில் இருக்கிறாருன்னா நம்மளுக்குலாம் ஒரு பெருமை கூட ஒரு விஷயந்தான். ஓகே, அது மட்டும் இல்லை, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓ, வெரி குட். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கூப்பிட்டுருந்தாங்க, அது என்ன தடங்கள்னு தெரில. ஆனால் டாக்டர் சிவராஜ் 2 வாட்டி கூப்பிட்டாரு, 3வது வாட்டி ஓகேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் இடையில நீங்கள் தான் டாக் ஆஃப் த டவுனாக இருந்தீங்க. எனியா, தேங்க்ஸ் YB வந்ததுக்கு. இந்த பாட்காஸ்ட் நம்ம சமுதாயத்தை பற்றி கொஞ்சம் அரசியல், அப்புறம் மூவிங் ஃபார்வர்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படி பற்றி பேச தான். இப்போ நீங்கள் மித்ராவோட தலைவராக, அந்த கமிட்டிக்கு தலைவராக உங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் JPM கீழே மித்ரா போயிருக்கு, ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இன்னும் பவர் இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு. இன்னொன்று பிரதமரோட மானிட்டரிங் கீழே இருந்துச்சுன்னா இட் வில் பி மூவ் எஃபெக்டிவ். ஆமாம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் யோர் ப்ரோக்ராம்ஸ் திங்ஸ். ஸோ அந்த அடிப்படையில் நல்ல ஒரு விஷயம், நம்மலாம் அதுக்கு தான் ஃபைட் பண்ணோம். ஸோ சொல்லுங்கள், எப்படி இருக்குது உங்களோட அனுபவம் மித்ராவில்? இப்போ நீங்கள் போயிட்டீங்களா, ஆஃபீஸ் போயிட்டீங்களா? ஆஃபீஸ் போயாச்சு. நிறையா டிஸ்கஷன், என்கேஜ்மெண்ட்லாம் நடந்துருச்சு. இன்றைக்கி தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜோத்தன் கோசாவோட மீட்டிங். இன்றைக்கி தான் நாங்கள் 2-3 முடிவு எடுத்திருக்கோம் இந்த கண்டினியூஸ் ப்ரோக்ராம்லாம் கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஏன்னா போன வருஷம் நடந்த கண்டினியூஸ் ப்ரோக்ராம்லாம் இப்போ இந்த வருஷம் ஒரு 4 மாதம் அது என்ன சொல்லுவாங்க தமிழில், கதி கலங்கிருச்சின்னு சொல்லலாம். ஸோ மக்களுக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இப்போ இடப்பட்ட காலத்தில் 2-3 அனௌன்ஸ்மெண்ட் நான் செஞ்சுருந்தேன். தென் வி ஆர் ஆன் ட்ராக், வி ஆர் பேக் டு த ட்ராக். ஏன்னா இது இந்த KPNலேருந்து JPMக்கு மைக்ரேட் பண்ணனால, அது நிறையா டைம் எடுத்தனால எங்களுக்கு இப்போ கொஞ்சம் we are building back, we are coming back, but there is a lot of challenges நிறையா இருக்குது. அது எல்லாமே ஏஜென்சிலையும் இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் புதுசு, என்னோடய கமிட்டி எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருக்காங்க, எல்லாம் பயங்கர சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அச்சீவபிள். பட் இந்த மித்ரான்னு பார்த்தீங்கன்னா இந்த நிதியை முடிக்கிற மட்டும் ஒரு விஷயம் இல்லை, அதை எப்படி குவாலிட்டியான ப்ரோக்ராம்ஸை வச்சு முடிக்கிறதுன்ட்டு அது ஒரு லீடர்ஷிப்க்கு அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ பீப்புள் ஆர் ஜட்ஜிங், ஹோப் ஃபார் த பெஸ்ட். கமிட்டினா யார்? இந்த பழைய கமிட்டியை மெயின்டைன் பண்ணுறீங்களா? அந்த பழைய கமிட்டியை மெயின்டைன் பண்ணுறோம். அதில் ராயர், நெல்சன், சகாமா, யுவனேஸ், ஓகே. ஓ, ஸோ டுடே யூ ஹேட் மீட்டிங், கமிட்டி மீட்டிங்களா? எஸ், டுடே இஸ் த ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஓகே ஓகே. ஸோ அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் நேற்று போயிட்டு PMOவில் யார் சம்சுலிஸ் கண்டாக்டர்லாம் ப்ரெசென்ட் பண்ணேன் என்னோட டைரக்ஷனை. தே லைக் இட், தே சேட் ப்ரொசீட். இன்றைக்கி என்னோடய JPPKயில் ப்ரெசென்ட் பண்ணி ஒரு க்ரீன் லைட் கிடச்சிருச்சு. ஸோ எங்களுக்குன்னு இப்போ கைட்லைன் இருக்குது. ஏன்னா கைட்லைன் இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம், அது எப்படின்னா, கைட்லைன் இல்லாட்டி ஏதாச்சும் நம்ம மனசுக்கு பிடிச்சது தான் செய்ய முடியும். ஆனால் ஒரு கைட்லைன், ப்ராப்பர் கைட்லைன், பில்லர்ஸ், மோட்டிவ், ஒப்ஜெக்டிவ் ரீசர்ச் பண்ணி செஞ்சுருந்தோன்னா இது நிறையா நம்ம செய்யலாம். ஸோ நிறைய விஷயம் அது கமித்ரியான் படுவா நகாரில் இருக்கும்போது நான் ரீசர்ச் பண்ணி நிறைய விஷயம் செஞ்சுருந்தேன். ஆனால் அந்த டைமில் அவங்க அதை ஏற்றுக்கலை. ஸோ JPMக்கு வந்தானே I'm going to implement all those lah. No, even when we started research in 2021, the majority said it should be under PMO. Pradhamar office கீழே இருந்தால் தான் you can do a lot of things. We had a document, a solid document, nation blueprint, launched in 2017. Then you have Plan Tindakan Masyarakat India, where I was the main researcher, the lead researcher. With the others. Then now you have another document. I don't think we need more documents. Another, when we discussed, we feel that you already have the documents. Kick off and see what can Mitra do. We don't have any anchor anymore. Correct. Only Mitra for the Indians. ஸோ என்ன செய்யலான்னு நினைக்கிறீங்க? முதல்ல what would you focus? ஓகே, நீங்கள் சொன்னது 100% உண்மை. அதனால தான் ஐ திங்க் சின்ஸ் லாஸ்ட் டைம் நான் டாக்டர் சிவராஜ், தென் நாவ் ஜலுத்தோங் அண்ட் ஆல் திஸ், நம்ம நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தோம், இதுக்கு இன்னொரு ரீசர்ச் தேவைன்ட்டு. அதுக்கப்புறம் ஃபியூ திங்ஸ் ஹேப்பன். தென் நவ்
ஐ திங்க் வி ஷுட் புட் அ ஃபுல் ஸ்டாப் ஆன் த ரீசர்ச். ஏன்னா நம்மள்கிட்ட கிடைச்ச அந்த ரீசர்ச் பேப்பர்லாம் அப் டு டேட் அண்ட் மலேசியன் இந்தியன் ப்ளூ பிரிண்ட் இஸ் ஸ்டில் யங். ஆமாம். அண்ட் அதையே நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். பிகாஸ் ஆஃப்டர் கோவிட், பிஃபோர் கோவிட் அது வேறு விஷயம். ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா B40 மிஸ்கின்த்துக்கு அதுக்கும் கீழே. ஸோ அந்த கொஞ்சம் டாட்டாவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாலே தென் வி கேன் கம் அப். பட் மலேசியன் இந்தியன் ப்ளூ பிரிண்ட் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டாக்குமெண்ட் பாலிசி பேப்பர். ஸோ அதில் நம்மளுக்கு பார்த்தாலே நம்மளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். பட் இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது தான் அங்கே சேலஞ்சஸ் ரொம்ப இருக்குது. ஆமாம். ஸோ இந்த தடவை வந்து எனக்கு ஃபுல் 1 வருஷம் இல்லை, 5 மாதம் தான் இருக்குது. மேபி அடுத்த வருஷம் வந்து வி கேன் லுக் இன் டு மோர் டீட்டெயில் அண்ட் அனலைஸ் impactful program. இந்த வருஷம் வந்து ஐ வாண்ட் ஃபோக்கஸ் மோர் ஆன் யூத் ப்ரோக்ராம்ஸ். லைக் இந்த கண்டினியூஸ் ப்ரோக்ராம்லாம் இருக்குது, இந்த ப்ரீ ஸ்கூல் அதெல்லாம் நம்ம இதெல்லாம் நார்மலான ஒரு ப்ரோக்ராம். பட் வெரி வெரி க்ரூஷியல் இன் இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் த கம்யூனிட்டி. இப்போ ப்ரீ ஸ்கூல் தடிக்கான்னு பார்த்தீங்கன்னா 168 ப்ரைவேட் தடிக்கா இருக்குது, தமிழ் சொல்லி கொடுக்குற தடிக்கா. அதுக்கு அரசாங்கம் முன்னில இருந்து எல்லாம் ஃப்ரீ சப்சிடி. ஆமாம். அது டீச்சர் சேலரியும் சரி, பிள்ளைங்களோட ஃபீஸும் சரி, சாப்பாடும் சரி. இப்போ திடீர்னு அதில் நம்ம ஒரு மாற்றம் எதிர்பார்க்குது, கேபிஎம் தான் கட்டணும், மித்ரா கட்டக்கூடாதுன்னு அந்த ஒரு கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா கேபிஎம் கட்டுறதுக்குள்ளே தடிக்காவை முடிடுவாங்க. அப்போ தடிக்காலேருந்து எப்படி தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு அந்த ஃபீடராக தானே இருக்காங்க இப்போ. ஆமாம். பிகாஸ் தமிழ் தடிக்கா படிச்சிருந்தா தான் அவங்க தே ஃபீல் மோர் பேசிக் இருக்கும், கண்டினியூஷன். ஸோ தமிழ் ஸ்கூல் பிள்ளைங்களுடைய மாணவ மாணவிகளோட எண்ணிக்கை ஏறிக்கிட்டே இருக்கும். பட் இப்போ அந்த கேள்வி ஆரம்பத்தில் வரும்போது நிறைய பேர் அவங்களோட ஒப்பீனியன் சொன்னாங்க. ஸோ ஐ செட் அந்த ரீசர்ச் நடக்கட்டும், ஆனால் நம்ம ஹெல்ப் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த மானிட்டரிங் சிஸ்டம் நான் உருவாக்க போகிறேன் இந்த தமிழ் ப்ரீ ஸ்கூலுக்கு. இந்த ப்ரீ ஸ்கூலுக்கு மானிட்டரிங் சிஸ்டம் இல்லாட்டி நம்மளுக்கு தெரியாது பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க. ஆல்தோ தே KPM லைசன்ஸ், த சிலிபஸ் இஸ் ஃப்ரம் KPM, பட் ஐ டோன்ட் சி எனிதிங் இல்லை எனி என்டிட்டி டைரெக்டாக இன்வால்வ் பண்ணி செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணுறேன். ஸோ அது ஒரு மெக்கானிசம் உருவாக்கிட்டு இருக்கோம். அண்ட் தென் வி ஆர் கோன் டு கண்டினியூ த IPTS ப்ராஜெக்ட் விச் வி கெட் லாஸ்ட் இயர் 2000 ringgit. அது வந்து போன வருஷம் வந்து 2nd year 3rd year 4th year கொடுத்தாங்க. இந்த வருஷம் வந்து 1st year 2nd year அண்ட் ஆல்சோ வி ஆர் ஃபோக்கஸிங் மோர் ஆன் OKU ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு பட் அது வந்து அந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் காசு சொன்னீங்களே, I think this is my suggestion lah. Maybe you can consider. Why not extend to IPG, Polytechnic? Because even அந்த 20 million allocate பண்ணல, I believe ஃபுல்லாக கொடுத்து முடிக்க முடியல. ஸோ மேபி யூ கேன் கன்சிடர் அது இது. அண்ட் காசு எக்ஸ்ட்ரா ஃபண்ட் இருந்துச்சுன்னா B40 ப்ரைவேட்லேயும் படிக்கிறாங்க. அவங்க வந்து இஃப் தே டோன்ட் குவாலிஃபைட் ஃபார் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, ப்ரைவேட்டாக படிக்கிறாங்க. கஷ்டம் இருக்குது அவங்களுக்கு பொருளாதாரம். ஸோ ஐ திங்க் மித்ரா ஷுட் கன்சிடர் தேம். சொல்கிறது 100% உண்மை. அதனால தான் ஜஸ்ட் நான் ஹேவன் ஃபினிஷ். அதனால தான் இந்த வருஷம் வந்து we are focusing on Polytechnic as well. Right. But you see there's issue. இப்போ ப்ரைவேட் காலேஜ்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா some are not MQA recognized. So we're going to put a clause. Focus on MQA. Yes, focus on MQA. ஏன்னா நம்ம பிள்ளைங்க இப்போ ஏதோ ஒரு தெரியாத காலேஜில் MQA இருக்கா இல்லையான்னு கூட தெரியாத காலேஜில் படிச்சுட்டு நம்ம அது சப்போர்ட் பண்ணால் அது ஒரு தப்பான ஃப்யூச்சரில் போய் முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாதுனால அண்ட் ஆல்சோ வி ட்ரை டு ரிடியூஸ் ப்ரைவேட் காலேஜ். ஏன்னா நம்ம ப்ரைவேட் காலேஜுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபண்ட் கொடுக்குறோன்னு தெரிஞ்சால் தே வில் get eager and go into private college more. But நம்மளுக்குன்னு பாலிடெக்னிக்லாம் இருக்குது, TVET ப்ரோக்ராம்லாம் இருக்குது, அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ தட் இந்த பிள்ளைங்க ப்ரைவேட் காலேஜுக்கு போகிறதுக்கு பதில் பாலிடெக்னிக், TVET அப்புறம் மற்ற கவர்மெண்ட் ஏஜென்சியோட ப்ரோக்ராம்ஸ்க்கு போய் அவங்களுக்கு ப்ராப்பர் சர்டிஃபிகேஷன் கிடச்சி திஸ் இஸ் மச் மோர் பெட்டர். பிகாஸ் நீங்கள் கவர்மெண்ட் மூலிமா TVETலாம் போனீங்கன்னா உங்களுக்கு 100% ஃப்ரீ. மேபி லித்த பிட் காஸ்ட்லியாக இருந்த பட் இஸ் மோஸ்ட்லி 99% இஸ் ஃப்ரீ. ஸோ அந்த மாதிரியும் நாங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம். And other than that, we also going to continue on the dialysis program. That is welfare and more coming for welfare. வெல்ஃபேருக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கலான் இருக்கேன். ஏன்னா நீங்கள் மித்ரான்னு ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூனிட் தான். ஆனால் அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது? மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே. கஷ்டப்படுற மக்களை நீங்கள் உட்காந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், நீங்கள் ட்ரைனிங் வாங்கினா அவங்களுக்கு ட்ரைனிங் வர்றதுக்கு காசும் இருக்காது, சாப்பாடும் இருக்காது. ஸோ அதை எப்படி அதை நம்ம ஒரு மாற்றத்தை காண்றதுன்னா அவங்களுக்கு வெல்ஃபேர் மூலியமாக கொஞ்சம் சப்போர்ட், அப்புறம் அவங்களோட வாழ்வாதாரத்தை கொஞ்சம் ஏற்றுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லைக் கிராண்ட்ஸ், பிஸ்னஸ் கிராண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ். பட் இந்த வருஷம் வந்து என்னோட ஒரு புதுமையான ஒரு ப்ரோக்ராம்னு சொன்னால் ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் டிஜிட்டல் எக்கனாமி. ஏன்னா கோவிட்க்கு அப்புறம் டிஜிட்டல் எக்கனாமி பூஸ்டட் ஹோல் வேர்ல்ட்.
இப்போ மலேசியாவோட ஜிடிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 22% contributed by digital economy. ஸோ இந்த டிஜிட்டல் எக்கனாமி எம்பவர்மெண்ட் நம்ம கம்யூனிட்டிக்கு பண்ணி ஆகணும், இல்லாட்டி அவங்க பின் தங்கிடுவாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் இந்த இந்த ஏரியாவில் இல்லை செந்தூல் நெட் வச்சுக்குவோம். என்னோடய தொகுதியில் செந்தூலில் நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் சாப்பாடு ஆர்டர் பண்ணிங்கன்னா முக்கால்வாசி இந்த வாட் இஸ் திஸ் இந்த மெக்டானல் இதெல்லாம் இந்த கடைலாம் நிறைய வரும். ஆனால் செந்தூரில் எத்தனை தமிழ் கடை இருக்குது? யாருக்கும் அந்த விஷயம் தெரில, அவங்களுக்கும் அந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் உருவாக்குறதுக்கும் நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் வி வில் பி மோர் ஃபோக்கஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் ஏஜென்சி டு ஏஜென்சி. ஐ ட்ரை டு ரிடியூஸ் இந்த கம்பெனிஸ்க்கு கூப்பிட்டு அவங்க மூலியமாக ப்ரோக்ராம்ஸ் இருக்கு பதில் வி ஹேவ் அன் என்டிட்டி கால் எம்டெக். அவங்கக்கிட்ட நிறைய டிஜிட்டல் அப்லிஃப்ட்மெண்ட், டிஜிட்டல் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம் நிறையா இருக்குது. சேம் கோஸ் டு ஹியூமன் ரிசோர்ஸ். அதில் டிவேட் ப்ரோக்ராம்லாம் சர்வ சாதாரணமாக செய்யலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஹவ் யூ ரன் அண்ட் மேனேஜ் தி மித்ரா. ஸோ அண்ட் இந்த டிஜிட்டல் எக்கானமி ஆல்சோ கேன் டூ டிஜிட்டல் டிவேட். But also if you can engage with the student leaders among the Indians, various universities, Majlis Perwakilan Pelajar, and also the Persatuan Pelajar India irukangla in various universities, try to bring them together. Maybe they have different thoughts to fulfill the needs and demands on the current situation. Yes. That could be one. Besides the PTMI, Pelan Tindakan Masyarakat India, we also provided the module pelaksanaan penilaian, pemantauan, and also module media dan promosi. If you can revisit that as well, I think that there were more than 20, if I'm not mistaken. Yeah. But they only implemented 3 or 4. I don't know. I saw. The They stage only of implemented 3 or 4. Them who implemented the one? Mitra. Oh, during Halima. During Halima and after Halima. Oh, but every time இந்த கவர்மெண்ட் சேஞ்ச் இதெல்லாம் நடக்கும்போது அது அப்படியே பின்தங்கிடுது. ஆமாம். புது புது தலைவர்கள் வரும்போது புது புது ஐடியா, புது புது ரீசர்ச் இதெல்லாம் நடக்குது. பட் ஐ அக்ரி வித் ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட். ஐ டிட் என்கேஜ் வித் சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் டு கோ அண்ட் கால் ஆல் தி யூனிவர்சிட்டி பிரசிடென்ட்ஸ் டு கம் அண்ட் ஹேவ் டீ செஷன் வித் மீ டு டிஸ்கஸ் அபவுட் த ஸ்டூடெண்ட் இஷ்யூ. ஏன்னா அவங்களோட என்கேஜ்மெண்ட், ஸ்டேக் ஹோல்டர்ஸோட என்கேஜ்மெண்ட், அவங்களோட கஷ்டங்கள், அவங்களோட ஐடியாஸ் கேட்காட்டி நம்ம இன்னும் செய்ய முடியாது. நம்ம பாட்டுக்கு அக்கௌண்ட் ரூமில் உட்காந்து இந்த மாதிரி கதை பேச வேண்டியதான். பட் இறங்கி வேலை செய்யணும்னு நான் சொல்கிறேன். ஆமாம். என்ன டைம் தான் அந்த only have 5-6 months. அந்த டைம் தான் ஒரு பெரிய ப்ராப்ளம். So I pity him lah. But back to the digitalization சொன்னீங்களே, இது என்னோட சஜஷன். இப்போ நீங்கள் பாருங்கள், நிறைய ஸ்மால் ட்ரேடர்ஸ் நம்ம ஆளுங்க இருக்காங்க. பூ விற்கிறவங்க, இந்த சின்ன பர்கர் கடை போடுறவங்க, அதெல்லாம் நிறைய இருக்காங்க. நாட் ஒன்லி கேல், வெளியும். ஐ திங்க் மித்ரா ஒர்க் வித் சம்வான். அவங்க எல்லாத்துக்கும் ஒரு வாலெட் திறந்து கொடுக்கறதுக்கு நீங்கள் செய்யணும். பிகாஸ் இப்போ கேஷர் நம்பி தான் இருக்காங்க. அதனால அவங்க பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி போகுது. ஸோ நான் நினைக்கிறேன், நான் ஒரு பூ வாங்க போனேன் ஒரு இடத்துக்கு, ஒரு கோயில்கிட்ட. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், காசு 50 மாத்திரம் இல்லை அப்படின்னாங்க. மாத்திரம் நான் பூ வாங்கல போகிறேங்க, கேஷ்லெஸ். இதே கேஷ்லெஸ். ஸோ வாலெட் இருந்துச்சுன்னா வி கேன் ஜஸ்ட் பே தேம். அவங்களுக்கும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டிஜிட்டலைசேஷன் அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் அது ஒரு கேம்பெயினாக நீங்கள் பெருசாக செய்யணும். இல்லை கண்டிப்பாக திஸ் டைம் வென் ஐம் அரவுண்ட் எல்லா குரூப்புக்கும் நம்ம டார்கெட் பண்ணுறோம். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் யூத், பட் மை மெயின் ஐடியா இஸ் ஃபார் யூத். எல்லா குரூப் ஆஃப் கம்யூனிட்டிக்கும் நம்ம டார்கெட் பண்ணி நம்ம இறங்கி நம்ம உதவி செய்யப்படுறோம். அண்ட் I'm also going to separate Mitra's services. Not separate, expand. Expand is the right word. ஸோ ஸ்டேட் லெவலுக்கும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோன்ட்டு ஒரு ஐடியா இன்றைக்கி நான் சஜஸ்ட் பண்ணேன். அண்ட் ஐ காட் அ க்ரீன் லைட். ஐ எம் ஒர்க்கிங் ஆன் த ஒர்க்கிங் பேப்பர்ஸ். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் லெவலில் வந்து மித்ரா இல்லாதனால யாருக்கும் மித்ரா பற்றி ஒன்றும் தெரியல. அக்கார்டிங் டு ஒன் ரிசர்ச், மித்ரா எத்தனை பேர்த்துக்கு தெரியுதுன்னா 100ல் 10 பேர்த்துக்கு தான் தெரியுது. ஸோ அப்போனா என்னென்னா மித்ரானா யாருன்னே தெரில, ஏதோ ஒரு பொம்பளை நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல. பட் மித்ரா இஸ் a transformation unit by the in the government entity. ஸோ இதை பற்றி வெளிப்படையாக நம்ம பேசி நம்ம இந்த உதவியை அவங்களுக்கு கீழே நம்ம கொண்டு போகணுன்னா நம்ம இறங்கி தான் ஆகணும். ஸோ இப்போ ஃபெடரலில் இருக்குது. இட்ஸ் சேம் லைக் ஜேகேஎம் ஃபெடரல். அதுக்கு கீழே எல்லா ஸ்டேட்லேயும் அவங்களோட பாடி இருக்குது. ஸோ தட் தே கேன் டைரக்ட் த ஃபண்ட் அண்ட் access, let people to access their center. ஸோ அதே மாதிரி மித்ராவும் நம்ம செய்ய போகிறோம் அந்த மாதிரி. ஆனால் ஆஃப்கோர்ஸ் மித்ராஸ் மேன் பவர்னால அது முடியாது. ஸோ ஐ பிளான் என்னோட கமிட்டியை வச்சு நம்ம செய்யலான்ட்டு. ஸோ இப்போ ஜவத்தான் குவாசா பசுக்கான் பத்துகாஸ் ஹாஸ்ன்ட்டு எங்களோட கமிட்டி, ஐம் த சேர்மேன், வி காட் அங்கோத்த அப்படின்னு ஒரு எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம ஒரு என்டிட்டியை திறந்தோன்னா, ஆஃப்கோர்ஸ் திஸ் இஸ் வாலண்டரிசம்.
So we will ask the leaders there to chair the committee and that become the transformation center in the state. And the leader யாருன்னு பார்த்தீங்கன்னா they should be Adun, they should be Exco, they should be MPs. So that அவங்களுக்கும் தெரியும் ஃபெடரலில் என்ன நடக்குதுன்னு, ஸ்டேட்டுக்கு can have direct access to federal. Right. இந்த access இல்லாதனால தான். So if let's say we can allocate some fund for the state for them to do the same program and objectives as we have put, நம்மளோட பில்லர் அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க செஞ்சாங்கன்னா, இப்போ நாளைக்கே மித்ராக்கு ஒருத்தவங்க வந்து நான் கஷ்டப்படுறேன், எனக்கு காசு இல்லை, எனக்கு உதவி வேணும்னு சொன்னால், இப்போ மித்ராக்கு போனால் மித்ரா உதவி செய்யாது. பிகாஸ் அதுக்கு அந்த ஸ்கோப்க்கு இடம் கொடுக்காது. பட் அவங்க நம்ம மித்ரா மூலியமாக அவங்கள டைரக்ட் பண்ணி ஸ்டேட்டுக்கு அனுப்பணும்னா ஐ திங்க் த ப்ராப்ளம் சால்வ். ஸோ அந்த மாதிரி தான் வி வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் த சர்வீசஸ். அண்ட் ஆல்சோ ஐம் லுக்கிங் ஃபார் லாட் ஆஃப் வாலண்டியர் ஃபார் மித்ரா. We suggested actually, if it was parked under KPN, we thought you can have caucus, consortium in every state. Consortium. You may have that. But then the question then was raised, was on manpower, as you said, whether we will have enough volunteers. I'm assist panna. But then I think at current situation, that is where you will be evaluated. And the coming 5 months, if you can execute that, it shows, it reaches 2 years of Datuk Sri Anwar's leadership as well. People may say, okay, 1 வருஷம் 2 வருஷம் இருந்துட்டாரு, நம்ம இந்திய மக்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க. So maybe these 5 months could be the benchmark to show that he has done through Mitra, through yourself. Because execution, coordination, execution, communication, I think if you can look, revisit, and also re-look into that, many can be achieved. But then you need a solid team who also think like you, and also make sure that... That is a real struggle. அதுதான் ரொம்ப struggle. Sometimes we leaders, we don't think alike. So நிறைய இன்டர்செப்ஷன் நடக்கும்போது ப்ரோக்ராம் டிலே ஆகும். And there's miscommunication. இதுக்கு முன்னாடி நடந்ததை நான் சொல்கிறேன். And இதுக்கப்புறம் அது நடக்க வாய்ப்பு இல்லை. நடந்துச்சுனாலும் it's a problem. But how to face this, how to overcome, will define my leadership. And like you said something at first regarding caucus and consortium. Caucus. It is a great idea. Foundation. I think MIC was talking about. I think you were talking about foundation. And Jayasan also spoke about Jayasan Mitra suggest பண்ண. Correct. ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு டைம் எடுக்கும். நான் இதை பார்க்குறதா இல்லை மித்ரா முன்னுவ பண்ணுறது பார்க்கணுமா? ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் எவ்வளோ நன்மை செய்ய முடியுமோ செஞ்சிருவேன். இந்த வருஷம் கடைசியில் அடுத்த வருஷத்தோட டார்கெட்டை வச்சு நல்ல ஒரு கோக்கஸ் திறந்து சப் கமிட்டிஸ்லாம் உருவாக்கி தென் வி கோ ஃபார் லாங் டேர்ம் பிளான். அப்போ தான் இது சக்ஸஸாக நடக்கும். நாங்கள் செய்யும்போது வி கம்பேர் வித் சிங்கப்பூர் as well. சிண்டா we thought அந்த மாதிரி மாடல் இங்கே இருந்துச்சுன்னா we can achieve a lot. proven அவங்க. Yeah, it is proven. And that's another thing also. சிண்டா வந்து அவங்களோட இது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் நினைக்கிறேன் ப்ராஃப் மேபி மித்ரா வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, மாறா மாதிரி வேலை செய்யணும். நீங்கள் மாறாவோட ஸ்ட்ரக்சர், மாறாவோட கோல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போயிடணும். இன்றைக்கி மேபி யூ ஸ்டார்ட் வித் 100 million, பட் when you prove to that government or prime minister that நீங்கள் வந்து அந்த 100 million முடிக்க முடியும் அண்ட் இஃபெக்டிவாக முடிக்கிறீங்க, கரெக்டாக போய் இருந்துச்சு அண்ட் பீப்புள்ஸ் பேச ஆரம்பிச்சாங்கன்னா, யூ கேன் கோ ஃபார் மோர் அலோகேஷன். மாறா மாதிரி நம்ம போனால் தான் நம்ம சமுதாயத்தை உண்மையில ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். ஃபெயிலியர்ஸ் இருக்கும், நோ டவுட் ஃபெயிலியர்ஸ் இருக்கும், பெர்சன்டேஜ் கூட இருக்கும். பட் மாறா ஆல்சோ ஃபெயில் டு $1 billion கிடச்சி கூட அவங்களுக்கு தே ஸ்டில் ஃபெயில், நிறைய ஃபெயில் இருக்கு. பட் அவங்க சக்ஸஸ் ஸ்டோரி வந்து இன்னும் நிறையா இருக்கிறதுனால அந்த ஃபெயிலியர்ஸ் முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லை. How does Mara transform the Malay, especially the rural Malay? They have their own institution. அதே மாதிரி மித்ராக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருந்தால், இது பார்லிமெண்ட்டில் நான் நிறைய வாட்டி பேசியிருக்கேன். மித்ராக்குன்னு ஒரு தனியாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட் பாடி கீழே இருந்துச்சுன்னா, I think we can take all these rural areas, boys and girls, put them in, study here. ஸோ அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணணும். நம்ம வந்து மாறாவோட மாடல் வந்து ஸ்டடி, அதுக்கு வந்து மித்ரா என்கிட்ட ஒரு 10 வருஷம் இருக்கணும். இல்லை, பட் யூ கேன் ஸ்டார்ட் மேபி. பட் ஐ திங்க் யூ ஸ்டில் யங். நீங்கள் இருப்பீங்க 10 வருஷம் இருப்பீங்க. பட் கவர்மெண்ட் தான் எனக்கு தெரியல எப்படி இருக்க போகுது. பட் ஃபார் ஷூர் யூ வில் பி அரவுண்ட்லாம். பட் என்னன்னா மக்கள் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க. பிரபா வந்துட்டார், பிரபா மாற்றி செய்வாரா,
இப்போ உங்களை வந்து இன்னும் டெஸ்ட் பண்ணல அவங்க டெஸ்ட் பண்ண பிகாஸ் பார்த்துட்டு இருக்காங்க வெதர் பிரபா கேன் டெலிவர். ஐ திங்க் ரமணன் வந்து ஒரு அளவு ஒரு நல்ல ஒரு டெலிவர் பண்ணார். 100 million வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சார் அவர். அண்ட் சம் ப்ரோக்ராம் இப்போ அந்த டைமில் நான் கமிட்டியில் இருந்தேன். ஸோ ஐ நோ சம் ஆஃப் திம். ஐ ப்ரொப்போஸ் திஸ் டு மித்ரா இன் மை ஃபர்ஸ்ட் மீட்டிங். த வே ஃபார்வர்ட் நான் அப்புறம் கொடுக்குறேன் உங்களுக்கு. பாருங்கள் சிலது இருந்துச்சுன்னா மேபி ரெலவென்ட் ஃபார் யூ. ஐ எம்பசைஸ் ஆன் SME. இப்போதைக்கு SMEயில் வந்து SME வந்து நம்ம ஃபோக்கஸிங் ஆன் தக்கோன் the 100,000 50,000 20,000 அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் ஐ திங்க் வி ஷுட் மூவ் ஐ மீன் லைக் நாட் சே வே பட் கொஞ்சம் அட்வான்ஸாக போனோமா SME லோன். ஸோ அதுக்கு எப்படி நீங்கள் அசிஸ்ட் பண்ண போகிறீங்க? நீங்கள் பாருங்கள் ஈக்விட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி. 1.3% இருக்குன்னு. ஈக்விட்டி ஏற்றுறதுக்கு யூ நீட் மோர் பீப்புள், மோர் கம்பெனி IPOs இருக்கணும் உங்களுக்கு. ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்டிங் பண்ண கம்பெனி இந்தியன்ஸோட நிறையா இருந்தால் தான் அந்த சொத்து உரிமை நம்மளுக்கு வந்து கூட ஏறும். ஸோ அதுக்கு வந்து ஐ திங்க் மித்ரா, ஐ ரியலி ஹோப் மித்ரா நீங்கள் வந்து யூ வில் பே ரோல். ஸோ யூ கேன் என்கேஜ் வித் பேங்கர்ஸ், செக்யூரிட்டி. ஐ பிலீவ் லாட் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செஞ்சீங்கன்னா நிறையா இந்தியர்கள் அந்தந்த பொசிஷன் பெரிய பெரிய பொசிஷனில் வந்து முன்னு வந்து உதவி பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் SME இஸ் another area you should focus. How to empower the small business, எப்படி அவன் செகண்ட் லெவல் கொண்டு போகிறது. they need guidance, they need good story. இது பண்ணுறது. I agree with you. இப்போதைக்கு வந்து you see SMEs, we have the Coon SME Bank who are doing lot of programs. நிறைய ரிச் அவுட் ப்ரோக்ராம் நடக்குது. ஏன் அந்த SME கம்பெனி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியல? ஏன்னா நம்ம மலேசியா இஸ் கோயிங் வெரி ஃபாஸ்ட். அவங்களால கோப் அப் பண்ண முடியல. ஸோ தட்ஸ் வேர் வி நீட் டு கோ அண்ட் ஹெல்ப் தெம், கிவ் தெம் அ ஹேண்ட், சே யூ டூ இன் டிஜிட்டல், யூ கோ யூஸ் டெக்னாலஜி, யூ யூஸ் AI. இதில் தான் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வர முடியும். நீங்கள் அதே பூக்கடையில் கேஷ்லெஸ் இல்லாமல் கேஷ் தான் இன்னும் பாய்ச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. ஆமாம். அண்ட் ஹவு டு தே எக்ஸ்பேண்ட்? இப்போ ஒரு பூக்கடை வச்சுருக்காங்க, பல வருஷம் வச்சுருக்காங்க. கம் வி கிவ் த குன் லோன். மித்ரா will give you course how to manage this fund and how to empower you, make it bigger business, and then we teach you how to digitalize your business. Right. That is how you uplift the community and transform. So இது எங்களோட ஸ்கோப்பில் இருக்குது. யா யூ ஷுட். SME நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம வந்து இந்த பழையபடி அந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸஸ் லைக் இந்த கார் வாஷு அந்த நல்லது தான், அதெல்லாம் வந்து வில் எம்பவர் தேம் ஃபேமிலி இண்டிவிஜுவல். ஓகே, I got a new program, but I'm still in the midst of struggling to identify how the mechanism works. Halfway homes. அதாவது ஜெயிலிருந்து வெளியே வந்தவங்க, எஸ்பெஷலி இளைஞர்கள், அவங்களுக்கு எப்படி மறு வாழ்க்கை உருவாக்கி கொடுக்குறது. ஏன்னா இது நிறைய வாட்டி நம்ம பேசியிருக்கோம், என் நண்பர்களோட நிறைய வாட்டி நான் பேசியிருக்கேன். வெளியே வந்தானே தி செட் அவங்களோட ஐசியில் பிளாக் லிஸ்ட் இருக்காது. ஆமாம். பட் அவங்க ஸ்டில் பிளாக் லிஸ்ட், எங்கேயும் வேலை கிடைக்காது, லோன் கிடைக்காது, எவ்ரி திங். ஸோ what happened to them after that? They continue the same thing what they do. ஸோ அவங்கள எப்படி மறுமலர்ச்சி ஆக்குறதுன்ட்டு ஒரு திட்டம் இருக்குது. பட் அது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு ஆளாக தான் வெளியே வருவாங்க. நம்ம இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி we have to work together with பண்ணி. ஏன்னா அவங்களுக்கு வந்து மேபி சப்போர்ட் ஸ்கில் உள்ளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. பட் வெளியே வந்தோட அவங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னா திருப்பி அந்த பாதிக்கு போயிடுவாங்க. ஸோ யூ ஹேவ் டு இதனால தான் ஃபுல் டைம் கிராண்ட் பிஸ்னஸ் கூட வச்சுக்கணும். பிஸ்னஸ் கிராண்ட் ரைட். டிரான்ஸ்போர்ட்டேஷன் லைசன்ஸ் இதெல்லாம் நம்ம எடுத்து கொடுத்து, ஒரு லோரியெல்லாம் எடுத்து கொடுத்து, தக்கூன் மூலியமாக லோன் கொடுத்து, ஃபுட் ட்ராக் அண்ட் ஆல் திஸ் திங். ஸோ அவங்க வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்ற முடியும் இஃப் தே ஆர் எடுக்கேட்டட். ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் சொல்லிக் கொடுக்கலாம் இன்டர்நேஷ்னல் லெவல். ஸோ தான் அவங்களுக்கு எங்கே போனாலும், வெளிநாட்டுக்கு போனாலும் போய் வேலை செய்யலாம். இப்போ லெட்ஸ் சே when we talk about professional certification, and place and train, இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் லிங்க். நம்ம வந்து முன்ன மாதிரி இந்த கம்பெனி நல்ல ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க, இவங்களுக்கு கொடுத்து ஒரு 30 பேரை கொடுத்து 30 பேருக்கு வேலை வாய்ப்பு தேடி கொடுப்போன்ட்டு இல்லை. இந்த மாதிரி இனிமேல் இந்த மாதிரி இருக்காது. இனிமேல் வந்து டிமாண்ட் பேஸ் தான். இப்போ ஒரு கம்பெனியில், இந்திய கம்பெனி, நம்ம போய் கேட்குறோம் எத்தனை பேருக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். நாங்கள் அவங்களுக்கு காசு கொடுத்து ட்ரெயின் பண்ணி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்புகிறோம், நீங்கள் அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியுமா? அப்படி அவங்க முடியும்னு சொன்னாங்கன்னா then we will do that. Because now if you look at Penang, நிறைய companies, especially this Tata, all these India companies are coming in investing this new project, chips and all this thing. So இவங்களுக்குலாம் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் பீப்புள் தேவை when it comes to IT. ஸோ இந்த மாதிரி கிராஜுவேட்ஸ், ஃப்ரெஷ் கிராஜுவேட், வேலை செய்ய வேலை தேடுற கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வாய்ப்பு நம்ம கொடுக்கணுன்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. பட் அகெயின் அந்த டைம் தான். ஆமாம். But okay, hopefully the information reaches all target groups. Correct. இப்போதைக்கு by now ஒரு அளவுக்கு மித்ரானா எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியர்களுக்கு. இல்லை என்ன செய்கிறாங்கன்னு இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு வந்து ஆக்ஷன் பிளான் செய்யும்போது சில பேர் சொல்கிறாங்க இவ்வளோ செய்கிறாங்களே ஆனால் தெரியலையே. You know why, doctor?
இது வரைக்கும் சேடிக்கும் சரி மித்ராலும் சரி நம்ம சக்ஸஸ் ஸ்டோரியை போய் வெளியே யாராச்சும் ஒரு ஆள் சொல்லியிருக்காங்களா, நான் மித்ரானால நான் இன்றைக்கி வந்து இந்த பேக்கரி திறந்து இன்றைக்கி நான் ஒரு மாதம் 1.5 லட்சம் சொல்லி சம்பாதிக்கிறேன், இந்த மித்ரானால தான். இது இந்த சக்ஸஸ் ஸ்டோரி தான் வில் இன்ஸ்பயர் பீப்புள். இப்போ நம்ம சொல்லலை இல்லையே. இல்லை, அது ரொம்ப குறைவுன்னு நான் சொல்கிறேன். அதுதான் பிரச்சனை. என்னோட அனுபவத்தில் நான் பார்க்கல. என்னோட அனுபவத்தில் ஒன்று பார்த்தேன். அக்கா நாசல்மா கடை. அக்கா செஞ்சிட்ட பிறகுதான் அக்கா செஞ்சிட்ட பிறகுதான் இவங்க போய் ஜாமான் கொடுத்து அது பெரிய பிரச்சனை. ஆனால் நல்ல பப்ளிசிட்டி இப்போ மித்ரா. அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு என்ஜிஓட்ட நம்ம வந்து மித்ரா வந்து 3 மில்லியன் கொடுத்து அந்த அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தேவையான அது வரைக்கும் தெரியாது பாருங்க, அது வரைக்கும் தெரியாது. இது வந்து நான் மித்ராவை தான் நான் 100% ப்ளேம் பண்ணுவேன். ஏன்னா அந்த ப்ரொமோஷன் அவங்களுக்கு ஒழுங்காக கொடுக்கல. இன்னைக்கு எனக்கு போன வருஷத்தோட ப்ரோக்ராமோட ரிப்போர்ட்டில் நான் பார்த்ததில் 1000 பேத்துக்கு மேலே டயாலிசிஸ் ஃபண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் மோர் தென் 4000 people students have got fund from Mitra to help them on their studies. This 2000 in IPTM. இதெல்லாம் வந்து யாரும் இப்போ எந்த ஸ்டூடெண்ட்டும் நான் பார்க்கவே இல்லையே, வீடியோ செய்கிறது பேசலையே. ஸோ இதுதான் மிகப்பெரிய குறைன்னு நான் சொல்கிறேன். இன்ஸ்பயர் நம்மளுக்கு வந்து சமுதாயத்துக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ண. இப்போ நான் வந்து இந்த பாருங்க இப்படி ஆரம்பிச்சேங்க, இந்த பிஸ்னஸை கொண்டு போனாங்க, இப்போ இண்டஸ்ட்ரி லெவலுக்கு செய்கிறேன் கேக்கு. அந்த ஒரு இன்ஸ்பயர் ஸ்டோரி தான் போய் மக்களை வந்து நம்மளுக்குள்ள ஒரு இது இருக்குதுங்களா, போனால் கிடைக்காதுடா, பேங்க் போனால் கொடுக்க மாட்டான்டா, ஆமாம் நம்மளுக்கு தமிழில் கொடுக்க மாட்டான், அது சொல்லியே நம்ம போய் அந்த முயற்சி எடுக்காத மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் உடைக்கணும். இந்த மைண்ட் செட் நடந்து அது அப்படியே அந்த மித்ராக்கும் மக்களுக்கும் ஒரு பெரிய பிரிவினை வந்துருச்சு. இதுதான் பிரச்சனை. ஸோ ஐ ஹோப் நீங்கள் அதெல்லாம் மாற்றுவீங்க நம்பிக்கை இருக்குது. இந்த ப்ரீ ஸ்கூல், இந்த IPTA, அப்புறம் சம் அதர் ப்ரோக்ராம்ஸ், நான் மித்ராவில் இன்றைக்கி போட்ட முடிவு என்னென்னா எல்லா ப்ரோக்ராமும் அந்த கோஆர்டினேட்டர்ஸ் வீடியோ ப்ரொமோஷன் எல்லாம் செஞ்சாகணும் கம்பல்சரியாக. அப்புறம் அந்த ஸ்டேட்டில் அவங்க அந்த ப்ரோக்ராம் செய்கிறாங்கன்னா அந்த ஸ்டேட்டில் உள்ள தலைவர்கள் அங்கே போய்ட்டு அந்த ப்ரோக்ராமில் இருக்கணும், மானிட்டர் பண்ணணும். ஸோ தட் அவங்க எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுவாங்க, டிக்டாக்ல பேசுவாங்க. And we need support from influencers also. Influencers, content creators, அவங்களோட content மட்டும் தான் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. We can have a program to also share what is Mitra is doing. And we also enhance the content creators how to move above. Why not you do a carnival kind of thing to one-stop center would be good. One-stop center in the 74 remote areas where you have highly populated Indians. You can utilize that to share their views, information, success stories. Then ask them to come forward and try to address their concern. And so I think that would be workable. I think sometimes the delivery system, and the offices எல்லாம் இருந்தாங்கன்னா அங்கேயே வந்து சொல்யூஷன் கொடுத்து. Yes, that's what we discussed. And I told them that இதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த ப்ரோக்ராம் எல்லாம் அவங்களே வீடியோ செஞ்சு ப்ரொமோஷன் க்ரியேட் பண்ணி மித்ராவோட லோகோ போட்டு கொடுக்கணும். நீங்கள் போகும்போதே ஜேபி என்னை கொண்டு போயிடணும். ஸோ நீங்கள் வந்து ஐ பிலீவ் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கூட பார்த்தேன், ஐ சா யுவர் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் வந்து யூ கோன் டு ஹேவ் செக்ரட்டரியேட்ஸ், ஒன் ஃபார் சிட்டிசன்ஷிப் இஷ்யூ, ஒன் ஃபார் எஜுகேஷன். இதுதான் நீங்கள் செய்யணும். ஸோ ஐ பிலீவ் இது செஞ்சு நீங்கள் ஒரு கார்னிவல் போகும்போது ஜேபிஎன் கூட இருக்கணும். வி யூஸ் டு டூ தோஸ் டேஸ் அண்டர் ஒன் மலேசியா அந்த கான்செப்டில் ஜேபிஎன் இருப்பானுங்க, அப்புறம் வந்து எஜுகேஷனுக்கு மினிஸ்ட்ரி இருக்கும், எல்லாம் இருக்கும். போகும்போது ஒருத்தவங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அங்கே ஒரு அளவு சால்வ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சால்வ் பண்ண மாட்டானுங்க. நம்மளுக்கு பிரச்சனை பெரிய தலைவலி லிட்டில் நெப்போலியன்ஸ். இந்த சிவில் செவன் பண்ணுற அநியாயத்தினால தான் நம்ம சமுதாயம் வந்து நம்மளை வந்து எப்போதுமே கர்ஸ் பண்ணியிருக்க காரணம் பிகாஸ் ஆஃப் சிவில் செவன். ஸோ அது ஐ திங்க் ஐ கெட் யுவர் பாயிண்ட். அது நான் என்னோடய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நான் சொல்லும் போது அதில் ரொம்ப எக்ஸைட்டடாக நான் இருந்தேன். அண்ட் ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். ஆனால் எப்போ மித்ரா ஜேபிஎம்க்கு வந்து நான் உள்ளே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிய வந்துச்சோ ஐ ட்ராப் தட் ஐடியா ஃபார் சம் டைம். ஏன்னா அது லாங் டேர்ம் பிளான். ஸோ இந்த வருஷம் அதை நான் ஃபோக்கஸ் பண்ணேன்னா எது சொல்கிறீங்க, அந்த சப் கமிட்டி திறந்து செக்ரட்டரி ICBC இப்போ 5 மாதம் நீங்கள் சேம் டே நோ வே மேபி யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் தி இஷ்யூஸ். ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டேட்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் மறுபடியும் ஃபெடரல். இதெல்லாம் மோடிஃபிகேஷன் தானே. பட் த பிரைம் மினிஸ்டர்ஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் சப்போர்ட்டிங் மீ. they've given me the mandate. ஸோ எனக்கு அதில் எனக்கு கொஞ்சம் I'm happy. And my committee fully aware what are the things happening. So we are working closely with each other. And today YB Raya also pointed out the social media weakness தான் மித்ரா ஓட what is this மித்ரா ஓட downfall. ஏன்னா மித்ராக்குன்னு ஒரு டிக்டாக் இல்லை, மித்ராவை பற்றி டிக்டாக் இருக்கு, பட் தென் அதில் பேசுறது அந்த மாதிரிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ மித்ரான்னு நம்ம டிக்டாக்ல வந்தால் எல்லாம் பாருங்கள் யார் யார் பேசுவான்ட்டு உங்களுக்கு தெரியும்.
இல்லை அதெல்லாம் நம்ம பார்ட் ஆஃப் வேலைலாம். பட் ஐ பிலீவ் வைபி இப்போ நீங்கள் வந்து ஒரு முக்கியமான பதவியில் இருக்கீங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் சமுதாயத்துக்கு. எனக்கு அடிப்படை பிரச்சனைகளில் நீங்கள் தீர்க்க முடியும்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி ஐ திங்க் பியால் வித் யூ. சமுதாயம் உங்க கூட இருக்கும். நீங்கள் வந்து பட் என்னன்னா உங்களுக்கு இந்த அந்த டிகிரி இருக்கணும். போய் பிரதமர்கிட்டே சண்டை போடுற அளவுக்கு உங்களுக்கு அந்த டிகிரி நீங்கள் வளர்த்துக்கணும். எங்கள் சமுதாயத்துக்கு செய்யணும்னு சொல்லி அந்த சண்டை போடுற அளவுக்கு நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா சண்டைனா சொந்த கட்சிக்காரங்க கூட சண்டை போடுறேன் இல்லை, நம்ம சொசைட்டி கம்யூனிட்டிக்காக நீங்கள் மக்களுக்காக குரல் கொடுக்கணும். மக்களுக்காக நீங்கள் அடையாளனுக்காக சண்டை போடணுன்ட்டு என்னோட பிரதமர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் கட்சியில் இருக்கும்போது அதை தான் சொல்லி கொடுத்து என்னை வளர்த்தாங்க கட்சியில். ஸோ டெஃபினெட்லி good because I think it's a long overdue Indian community issues, education, entrepreneurship, economy, social issues, and also another issue is I think women issues also need to be addressed. We have women empowerment, which I included in my Plan Tindakan Masyarakat India. I think all these issues, if can be addressed, short term, middle, long term, and the mari definitely I think you'll be in the right path. I cannot do this alone. I need people like you all to come and support, give me more ideas. And I always go through your Facebook. You always create a lot of ideas. And some of my friends screenshot your statement for Mitra and then send me, you see, YB Dato Sivaraj told something. I said, yeah, it's very nice. Then we communicated on the phone, remember? So I do need to get inputs. ஏன்னா என்னோட அனுபவம் இந்த SADC டைம்லேருந்து நாங்கள் இன்வால்வ் பண்ணோம். அந்த ஃபார்மேஷன் டைமில் அந்த ப்ளூ பிரிண்ட் மிலிஷன் ப்ளூ பிரிண்ட் டைம்லாம். ஸோ நிறையா உழைப்பை போட்டு எனக்கு அந்த செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே எங்களுக்கு தெரியும், ஒரு கட் ஃபீலிங் சொல்லுவாங்களே, இந்த ப்ளூ பிரிண்டை மட்டும் நம்ம எப்படிச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோமா இன்னொரு 10 வருஷத்தில் சமுதாயத்தோட பிரச்சனை முக்கால்வாசி பிரச்சனை வந்து அடிப்படை பிரச்சனை. தட் மீன்ஸ் நோ மோர் ஹெல்பிங். இட்ஸ் நாட் அபவுட் சால்விங் யுவர் டே டு டே ப்ராப்ளம், பட் யூ ஆல்ரெடி பிளான் ஃபார் நெக்ஸ்ட் 10 years. 10 வருஷத்தில் எத்தனை கிராஜுவேட் உருவாக்க போகிறோம், எத்தனை பேரை வந்து இந்த PPR ஹாஸ்டல்லேருந்து வெளியாக்கி வேறு இடத்துக்கு கொண்டு போகிறோம். இந்த மாதிரி பிளானிங் தான், மேக்ரோ லெவலில் பிளானிங் தான் இந்த ப்ளூ பிரிண்ட். அதை நீங்கள் எப்படியாச்சும் பிரதமர்கிட்ட பேசி தயவு செய்ய அதை செஞ்சுருங்க. அதான் செய்யணும். இது வந்து JPM கீழே இருந்தால் தான் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கும். மற்ற மினிஸ்ட்ரியில் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் இந்த அரசாங்கத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா JPM கீழே தான் இருந்தாகணும். அதனால தான் நிறைய பேர் ப்ரோட்டஸ்ட் செஞ்சாங்க. நானே கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்லாம் அனுப்பியிருந்தேன். என்னோடய கட்சியிலே நிறைய பேர், அப்புறம் DAPலேயும் பார்லிமெண்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஈவன் சைனீஸ் MP ஆல்சோ ரேஸ் இது JPM கீழே தான் இருக்கணும்ன்ட்டு. ஸோ பிரதமர் அவரோட நல்ல மனசில் அது திருப்பி JPMக்கு வந்துருச்சு. ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். We do focus on our KPIs, objective. Let's work on the ground. Very good. No, when we interviewed former Prime Minister Dato Sri Najib, who initiated the blueprint, அவர் சொன்னார், PMU கீழே இருந்தால் தான் you can do a lot of wonders and achieve whatever the goals and objectives lah. So all the best to you. சரி, கொஞ்சம் அரசியல் தான் நான் கிளம்பிடுறேன். இல்லை, எலெக்ஷன் வந்துருச்சு KKBயில். என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு வந்து சுலபமாக இருக்குமா இல்லை டாஃபாக இருக்குமா? இந்தியன்ஸ் வந்து நான் கேள்விப்பட்டேன் they are not happy because due to this last 2 years they were ignored, ப்ராப்பர் சொன்ன மாதிரி செய்யலை அப்படின்னு கேள்விப்பட்டேன் கிரவுண்டில். What do you think about that? You think you can convince Indians to support Pakatan? Or we have to go down and see. I've sent நிறைய நண்பர்கள், அரசியல் நண்பர்களை கீழே இறங்கி பார்க்க சொல்லியிருக்கேன். அதோட சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு. இன்னும் ஃபீட்பேக் வரல. பட் ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு பை எலெக்ஷனே நார்மலி ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் குறவாக தான் இருக்கும். ஸோ அதை மீறி நம்ம எப்படி இந்த ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் ஏற்றுறதுன்னா we need to show our report card. இந்த ரிப்போர்ட் கார்டு இப்படி தான் இருக்குது. அண்ட் Selangor state government have big role in this election. ஸோ அவங்களோட ரிப்போர்ட் கார்டு, அவங்களோட உதவி ப்ரோக்ராம்ஸ்லாம் நடந்து முடிஞ்சு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கான்னு பார்த்து தான் the people will judge. Of course, federal plays a bigger role and they are looking at the Prime Minister, they are looking at all the Indian leaders. And for me, மக்கள் என்ன எதிர்பார்க்கணும்னா உடனே மாறணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது அவங்க எதிர்பார்ப்பு எனக்கு புரியுது. பட் உடனே மாறணும்னா இந்த நாட்டோட கடனை உடனே மாற்றணும்னா முடியாது. அதே மாதிரி தான் இந்த நாட்டோட திட்டங்கள், அரசியல் திட்டங்கள், அப்புறம் பார்லிமெண்ட் பாலிசிஸ் என்ன இதெல்லாம் ஓவர் நைட்டில் மாற்றணும்னா ரொம்ப. ஆனால் வைபி, சின்ஸ் நீங்கள் அங்கே போனாலும் கேட்குறேன்,
மக்கள் வந்து உடனே மாற்றத்தை கேட்குறாங்கன்னா புதுசாக கேட்கல, ஏற்கனவே செஞ்சதை தான் கேட்குறாங்க. மெட்ரிகுலேஷன் 2500 பேர் ஃபைட் பண்ணோம் நம்ம. நீங்கள் நம்ம இல்லை பாலிமன்ற சட்டம் பண்ணோம், பிரதமர்கிட்ட நேரடியாக கொண்டு போனோம்லாம். அதெல்லாம் செய்யலாமே, அடிப்படை விஷயம் தானே. கல்வி ஒரு சமுதாயத்தை நீங்கள் பலப்படுத்தினா என்ன செய்வீங்க? கல்வியை ஒரு கரெக்டாக ஆமாம். நீங்கள் வந்து அந்த மெட்ரிகுலேஷன் கொடுத்தீங்கன்னா 2500 பேர். நான் போய் இந்த மினிஸ்டர்கிட்ட சொல்கிறேன், அவங்க சொல்கிறாங்க எல்லாத்தையும் எஸ்டிபிஎம் எடுக்க சொல்லுங்கள். எஸ்டிபிஎம் இஸ் நாட் அ ஃபாஸ்ட்டாக. ஏன் மெட்ரிகுலேஷன் இடம் கொடுத்தாங்கன்னா நம்ம ஆளு கூட இன்றைக்கி யூனிவர்சிட்டி போவாங்க, சுலபமாக இருக்கும், அந்த பாத்வே ஆரம்பிக்குது தான். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து செய்யணும். என்னை பொறுத்த வரைக்கும் எடுகேஷன் ஃபீல்டில் ரேஸ் பேஸ் இருக்கக்கூடாது, குவாலிட்டி பேஸ் தான் இருக்கணும். அந்த பார்வையில் நான் பார்த்தா அரசாங்கம் ஷுட் டூ தட். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, பல வருஷத்தோட பாலிசியை நம்ம உடனே உடச்சி மாற்றணுன்னா, எல்லாத்தையும் ஃபேர் ஆக்கணும்னா உங்களுக்கு இந்த இது ஒரு கான்ஃப்ளிக் ஆகும். இல்லை, மெட்ரிகுலேஷன் வந்து நாஜிப் டைம்லேருந்து செஞ்சுக்கிட்டு இருந்தது. ஸோ இட்ஸ் ஆல்ரெடி தேர். நம்ம கோட்டா என்ன பொறுத்த வரைக்கும் கோட்டாவே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் நம்ம யூனிவர்சிட்டிக்கு போக முடியாது, விட மாட்டானுங்க அறவே. I mean, I tell you, you need quota. Merit base, we lose. But if you நம்ம டைமில் வைவி யூனிவர்சிட்டி, நான் யூனிவர்சிட்டி போகும்போது ஆயிரக்கணக்கான பேர், ஏன்னா நம்மளுக்கு தெரியும் 10% அப்போ கிடச்சிரும், ஒரு மினிமம் சோஷியல் சயின்ஸ் ப்ரோக்ராம் போயிடலாம். ஆனால் இப்போ போய் யூனிவர்சிட்டியில் பாருங்க. நோ, இஃப் யூ கோ டு யூனிவர்சிட்டி மலாயா மெடிக்கல் கோர்ஸ், நான் ஒருட்டி போய் பார்த்தேன், மெஜாரிட்டி சைனீஸ். அதை ஒண்டி தான் சொல்லுவானுங்க, 18% கொடுத்துட்டேன் இந்தியனுக்குன்னு. ஆனால் மொத்த ப்ரோக்ராமில் எந்த ஃபேக்கல்ட்டிலையும் நான் போயிருக்கேன். என்னடா ஆச்சுன்னா, இன் மெடிசன் we don't have quota but we give more அப்படின்னு. அது ஒரே சொல்லியே அந்த என்டையர் யூனிவர்சிட்டி மித்த ஃபேக்கல்ட்டியில் யாருமே கிராஜுவேட் கொடுக்க மாட்டானுங்க. 3-4 பேர் ஓடி இருப்போம். இல்லை, நான் ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் கேளுங்க. இல்லை, பார்த்தீங்கன்னா the whole university may have 8%, but what we must focus is every faculty must have 8 to 10%. If you can have every faculty 8 to 10%, then you'll be somewhere. See, my point of view is like this. இப்போ இந்த கோட்டா சிஸ்டமே இல்லாட்டி how do they get university seats? Based on their merit. And if let's say the students straight A's they don't get, that means the system failed. So we can blame the government, and government must bound responsibility to make sure that இந்த நல்ல ரிசல்ட் எடுத்த பிள்ளைங்க 5A இருந்தாலும் சரி 9A இருந்தாலும் சரி அவங்களுக்கு சீட்டு கிடைக்கணும். அப்போ தான் அது ஒரு நார்மாக ஆகும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம கோட்டா 10% வச்சுட்டோம், ஆனால் நம்ம பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே இருக்க. ஸோ அப்போ எப்படி? Population is fine. The cream of the society among the Indians, let's say they are excellent, they should have special track. They should not apply, even the university should take them. Correct. Provide the courses that suits them. Correct. Rather than you apply. Correct. Then it shows that hey, we appreciate you rather than you apply. That should have a different track. Correct. But 8 to 10% நான் சொல்கிறது வந்து every faculty, social sciences, engineering maybe on management. Correct. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாயிருச்சு. நாங்கள் படிக்கும் போது மிந்தி வந்து எனக்கே மெட்ரிகுலேஷன் கிடைக்கலையா? ஸோ அதான் சார், என்னன்னா நம்ம வந்து அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து ஆஃப்கோர்ஸ் எல்லாமே வந்து ஃபேமஸ் வார்த்தை மேரிட்னுவாங்க. பட் மேரிட்டில் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹவ் the country is working now. இட்ஸ் இவென்ச்சுவலி பார்த்தீங்கன்னா இது பேக் டு ரேஸ் வந்துடும். ஸோ மேரிட் வந்து என்னோட இதில் வந்து அந்த நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு தே டிசர்வ், தே ஷுட் கெட் அந்த மேரிட் கொடுக்கலாம். பட் நான் லிபிக்கூராங்க ரிசல்ட் சொல்லுவங்களோ யூனிவர்சிட்டி போகணும். ஏன்னா யூனிவர்சிட்டி போயிட்டாங்கன்னா அந்த குடும்ப தலையெழுத்து மாறிடும். அவங்க வந்து ஒரு 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 சிறப்பான ஒரு 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 இண்டிவிஜுவல் வந்துட்டாங்க, கேரியர் வந்துட்டாங்கன்னா குடும்பத்துலேருந்து இந்த கஷ்டத்தை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்லணும், நிறைய பேர் யூனிவர்சிட்டி. உங்களோட கவலை எனக்கு புரியுது, எனக்கும் அதே கவலை தான். பட் நீங்கள் பிரதமரோட நீங்கள் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம் அவர் சொல்லியிருப்பார். இந்த அதாவது எல்லா ரேஸ் எல்லாத்தையும் ஃபேராக பார்க்கணும். அதனால தான் தமிழ் ஸ்கூலுக்கும் 70,000 கொடுத்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸை ஏற்ற சொன்னார். சைனீஸ் ஸ்கூலுக்கும் அதே தான், எல்லா ஸ்கூலுக்கும் சமமாக தான் கொடுத்தாரு. அதே மாதிரி when it comes to education he wants it the same thing that way. அதனால தான் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னார், நல்லா படிச்சிருக்கானா கன்ஃபார்ம் சீட்டு கிடைக்கும் மெட்ரிகுலேஷனில், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி. ஸோ நம்ம தலைவர்களாக இருக்கிற இந்த கட்டத்தில் we go and help our students. ஓகே, நல்ல ரிசல்ட்டாக ஒன்று கிடைக்கலையா, ஓகே we will come and help. அந்த மாதிரி பாடி செக்ரட்டரியட்ஸ் தான் we need to create. நீங்கள் செய்யணும். Yes, correct. So anything they have to refer, yes, they need to help. நீங்கள் போய் அத்தாரிட்டியோட பேசலாம். We need the interconnection with all the agencies. பட் நம்ம வந்து மேபி ஃபேரான சிஸ்டம் சொல்ல முடியாது.
பிரதமர் அன்றைக்கி சொன்னார் எல்லாத்தையும் ஒன்றாக்க போகிறோம் அப்படின்னு. பட் அவங்களுக்கு வந்து திராஜு இருக்குது, மாரா இருக்குது, அதில் பில்லியன் டாலர் காசு கொடுத்து அவங்கள கம்யூனிட்டி எம்பவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் நெவர் பீன் அ ஃபேர் கேம். அது வந்து இட்ஸ் ரிடிகுலஸ். அது சும்மா பேசுகிற ரித்தாரிக்கு நல்லாயிருக்கும். பட் ஆக்சுவல் கிரவுண்டில் உண்மையில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்லேயே பார்ப்போம். நம்ம பட்ஜெட் எவ்வளோ? மித்ராக்கு 100 மில்லியன், துக்கோனுக்கு 30 மில்லியன், அப்புறம் வேறு என்ன இருக்குது? 2 தான். டெம்பிள் வந்து அது வந்து பிரித்து வி ஹேவ் டு ஷேர் வித் எவ்ரி ஒன் 50 மில்லியன். பட் லுக் அட் ஃபார் மலேஸ், they have Mara, they have Traju, they have what Rua Bandar கீழே ஃபெல்டா அதெல்லாம் கொடுத்து எல்லாம் பார்த்தீங்க அவ்வளோ எம்பவர்மெண்ட் இருக்குது அவங்களுக்கு. விச் இஸ் ஓகே பிகாஸ் பாப்புலேஷன் மலே கூட இருக்காங்க, அவங்க கஷ்டப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வச்சு உங்களை வச்சு பிரபாவை தலாலத்தை மாற்ற போகிறாரு அப்படின்னு சொன்னால் உங்களை பிச்சிருவாங்க. இதை வெட்டி எடுத்துருங்க. இல்லை நான் என்ன சொல்ல வரேன் நானோ சி we come back to the book. இதெல்லாம் காலகாலமாக அதே ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ஆமாம், இதுதான் அந்த பிரச்சனை. காலகாலமாக மகாதேர் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டார் the system. மாற்றணுங்க. அதுக்கு தானே உங்களுக்கு அனுவார் கோட்டு போட்டாங்க தமிழ்லாம். கேளுங்க, நான் முடிக்கல. கேளுங்க இதை தான் எல்லாம் சொல்கிறாங்க. கேளுங்க. ஈவன் செடிக் அண்ட் ஆல் திஸ் திங் அது எப்படி உருவாச்சுன்னு அந்த ஹிஸ்டரி நம்ம பேசணும்னா ஹிண்ட்ராஃப் உருவாகி ஆளுங்க சத்தம் போட்டு அதுக்கப்புறம் தான் செடிக் சீட் எல்லாத்தையும் உருவாக்குனாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் இருக்குது. அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி எம்பவர் பண்ணி இன்னும் வேறு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ்க்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு லைக் ஐ சேட் அரசாங்கம் 5 வருஷம் 5 வருஷத்தில் எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ கண்டிப்பாக நம்ம நல்லதாக தான் செய்வோம். அதுக்கப்புறம் மக்கள் தீர்மானிக்கட்டும் எப்படி எங்களோட. ஐ அக்ரி. பிகாஸ் டூ எலி ரொம்ப பெரிய மாற்றங்களும் 2 வருஷத்தில் எதிர்பார்க்குறது இட்ஸ் நாட் ஃபேர். அப்படி நீங்கள் பெரிய மாற்றம்னா பாஸ் கூட RUU வாட் வாஸ் த RUU தே ஆல்வேஸ் 355 அது எங்க நீங்க எடுத்து வரீங்க இந்த வாட்டி? நாங்க எங்க எடுத்துட்டு வரோம்? ஐ ரெட் தி அதர் டே தி மினிஸ்டர் அகாம செக்கா RUU 355 வந்து அடுத்த சிட்டிங்ல கொண்டு வர போறோம் அப்படின்னு. நோ you see I think they talking about Sharia law. Because this RUU 355 Sharia lawக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் இல்லையே. RUU 355 நீங்க உங்க டைம்ல மக்கா இருக்கும்போது நீங்க அகைன்ஸ்ட் பண்ணீங்க. ஆமா, நாங்க அகைன்ஸ்ட் பண்ணோம். ஆமாலியா? ஆமா. பட் ஐ அம் சர்ப்ரைஸ்ட் why during Datusri Anwar டைம்ல ஏன் RUU 355 கொண்டு வராரு அப்படி? That particular policy is only for the Sharia court. Yeah, that's what we have been saying. But it doesn't affect us. அதுதாங்க because Kelantan Terengganu policy இடிக்குது. Because the state assembly went and passed the Sharia law. I totally agree. I know the content. Yes, you know the content. But இதெல்லாம் principle wise அது நம்ம பக்கத்தான இப்ப கொண்டு வர கூடாது. இது யூனிட்டி கவர்மெண்ட் கொண்டு வர கூடாது. இது I agree with you. அது பாஸ்காரன் கொண்டு வந்தானா ஓகே. நான் எக்ஸாக்ட் பண்ணி இன்னொரு விஷயம், அந்த பில் இன்னும் வரல. என்ன content இருக்கு? அடி பேப்பர்ல என்ன content இருக்குன்னு நம்ம பார்க்கணும். மேபி because இந்த விஷயத்துல வந்து ராஜராஜா மலாயு இன்வால்வ் பண்ணிருக்காங்க. So like Selangor Mahkamah Sharia is different, right? But everything should be same. Adanaala maybe they will have minor changes. Of course, we cannot agree to that. RUU 355, and of course, I will be the first person standing in front to disagree that. But no, I got shocked. ஏன்னா இந்த யூனிட்டி கவர்மெண்ட் கீழே அது கொண்டு வராங்கன்னா அது வந்து பாஸ் அவுட் ஐடியா. இட் வாஸ் பாஸ் அவுட் ஐடியா. டூரிங் அவங்க டைம்லேயே வந்து அவங்க செய்யாமல் விட்டுட்டாங்க. அதே காரணம் தான் சொன்னாங்க. அப்போ எக்ஸாம் பண்ணாங்க. I spoke to Takuddin told me we have to be very sensitive now. Kita ni kerajaan, kita mewakili semua orang, kita tak boleh buat tu sekarang, kita hold dulu. But I got shocked when Menteri Agama YB Naim அவர் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் சொன்னார் போன வாரம் போல் 2 வீக்ஸ்க்குள்ளே நாங்கள் RUU 355 வந்து திருப்பி கொண்டு வர போகிறோம், இது டேபிள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னார். So then I checked, I called, then I verified it's true. They are doing that. Let's once it's there, let's look at it in more detail. Then we can debate about it. Yeah. And another thing, what I can compare with other government and Anwar's government. See, the Prime Minister now is more daring. He come and did major changes like the pension thing. என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் இது இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் பென்ஷன் சிஸ்டம் இருந்துச்சுன்னா the government will have tremendous burden. நிறைய burden. ஏன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் the numbers of civil servants ஏறிக்கிட்டே இருக்காங்க. 120 billion by 2040. Yes, correct. I think you saw that content. Yeah. So இதை எப்படி இது மாற்றணும்? KWSP is one of the good solution. And இதை தொட்டா எவ்வளோ சென்சிட்டிவ் சிவில் சர்வன்ஸே ப்ரொடெஸ்ட் பண்ணி யாரும் இப்போ அரசாங்க வேலைக்கு போக மாட்டாங்க. அரசாங்க வேலைக்கு போக மாட்டாங்க. பட் Anwar did. He dared to do that. ஸோ இந்த மாதிரி ஒரு டேரிங்னஸ்
ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் இல்லை. ஏன்னா ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் தான் இதை டேபிள் பண்ணாங்க, பட் தே ரிஜெக்டட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரீஃபார்ம் நடக்குது. ஆனால் அகெயின் அந்த சென்சிட்டிவிட்டி, அந்த சென்சிட்டிவ்னஸ் இதனால் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்குது. அது மட்டும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் வி கேனாட் சாட்டிஸ்ஃபை எவ்ரி ஒன். அந்த சிஸ்டமில் ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து மலேசியன் கல்ச்சர் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும். யார் வந்தாலும் பேசுவாங்க. இப்போ வந்து கூட்டணி அரசாங்கனால ஒரு விஷயம் பக்கத்தான் முடிவு பண்ணுச்சுன்னா we need to discuss with GPS and Barisan. தனிப்பட்டு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. See, there were we backbenchers, we wanted to bring in political funding policy, but it was ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க எங்களோட சொல்யூஷன். ஏன்னா அது இன்னும் டீட்டெயிலாக இருக்கணும்ன்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் ஒரு திட்டங்கள் கொண்டு வந்தால் அது ப்ராப்பராக இருக்கணும். இப்போ சிட்டிசன்ஷிப், இட் வாஸ் அ வெரி சென்சிட்டிவ் இஷ்யூ, எஸ்பெஷலி அந்த ஃபாண்டலிங் கிட்ஸ். ஆனால் அது யார் கொண்டு வந்தால் சபா சரவா தான் எம்பசிஸ் பண்ணாங்க. ஸோ வி கேரி ஃபார்வர்ட், வி வாண்ட் டு ப்ரொசீட், பட் எண்ட் ஆஃப் த டே அதை டீகப்பல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த ஃபாண்டலிங் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ஏன்னா அது ஹியூமன் ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் பண்ணுது. ஸோ தே அட்லீஸ்ட் தே லிசன் டு அஸ். முன்னெல்லாம் வந்து இந்த என்ஜிஓஸ் மினிஸ்டர் லெவலில் போய்ட்டு டேபிளில் உட்காந்து பேச ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ சைஃபுடின் இஸ் என்கேஜிங். என்ஜிஓஸ் எங்களுக்கு மெசேஜ் மேலே மெசேஜ் எங்களுக்கு. பட் வி அண்டர்ஸ்டாண்ட் அவங்களோட இது. ஸோ நாங்களே முடிவு பண்ணி நாங்களும் சைஃபுடின்ட்ட நிறைய விஷயம் பேசணும். இது கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குது, கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, ஸோ கொஞ்சம் தள்ளி வைக்கணும். இந்த டீப் கப்பல் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த டீட்டெயில் ஆஃப் த இஷ்யூ பார்த்திங்கன்னா சபாவில் வந்து ஃபிலிப்பினோஸ் நிறைய பேர் வந்து மாறி சபாவுக்கு வராங்க. ஆமாம், அவங்க குழந்தை அங்கே பிறந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி சிட்டிசன்ஷிப். ஸோ சபா ஸ்டேட் என்ன சொல்கிறாங்கன்னா அது எங்களுக்கு ஃபேர் இல்லை. அதே நீங்கள் சபாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சிமனாஞ்சோங்கோட ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்திங்கன்னா சிமனாஞ்சோங்கில் 100னா சபாவில் வந்து 1000s. ஸோ இதனால தான் சபா மண்ணிலேருந்து இந்த சிட்டிசன்ஷிப் லா அமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ யோ கான்ஃபிடென்ட்ல இந்தியன்ஸ் வந்து ஒத்துக்கிறீங்க, மேம் இந்தியன்ஸ் ஆர் angry with the current government, but you think they should give you a chance, something like that? They should not give me the chance, they should for give us the chance. The party la. Yes. Why I say that? Because நான் காமெண்ட் செக்ஷன்லாம் பார்க்குறேன் வைபி. ஒரு இது இப்போ நேற்று பிரதமர் அன்றைக்கி சொன்னார், இந்தியன்ஸை பற்றி பேசியிருந்தார், நெக்லெக்ட் பண்ணல அப்படின்னு சொன்னார். பாசிட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். பட் அந்த காமெண்ட் செக்ஷனில் பார்க்குறேன் எல்லாமே நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக எனக்கு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா இந்த பேசுகிறவங்களாம் வந்து நான் வந்து போன வாட்டி பார்த்து எல்லா சின்ன பக்கத்தான் சப்போர்ட்டர்ஸ். ஸோ இது வந்து ஒரு இண்டிகேஷன். நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு இண்டிகேஷன் எடுத்துக்கணும், நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. இந்த இண்டிகேஷன் ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஒரு சீரியஸ் இண்டிகேஷன். அது தெரிஞ்சனால தான் ஒரு மித்ரா ஒரு கமந்திரான் கீழே இருந்ததே திருப்பி மாறி எடுத்துகிட்டு வந்தார். அதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சனால தான். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் அவருக்கு தெரியும். கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் எஸ்பிஸ் அண்ட் ஆல் வில் ரிப்போர்ட் டு ஹிம் ஹவு இஸ் த இந்தியன் சப்போர்ட். இப்போ இடையில மெர்டேக்கா சென்டர் சர்வே they showed that இந்தியன்ஸோட சப்போர்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆமாம். ஸோ இதை வந்து எப்படி இந்த இந்தியன் சப்போர்ட்டை ஏற்றுறதுன்ட்டு நாங்கள் இந்திய தலைவர்கள் எல்லாம் யோசித்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இடையில தக்குன் அப்புறம் பெண் ஒரு ப்ரோக்ராம், வெரி அமேசிங் ப்ரோக்ராம். திடீர்னு ஒரு ஷாக் கொடுத்தாரு. வந்து என்ன 30 million தான் இருக்குது, இப்போ திடீர்னு 50 million 20 million தமான்னு போட்டார். அப்புறம் பெண்ணில் another 50 million. Although the concept, the mechanism is a bit tough, but there is a lot of fun for them to utilize. இப்போ நீங்கள் தக்குன் பார்த்தீங்கன்னா 2 years back 16 டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை, உங்களுக்கு அந்த லோன் எடுக்கிறதுக்கு. இப்போ 4லேருந்து 5 டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு தேவை. அண்ட் தே இன்க்ளூட் டிஜிட்டல் பிஸ்னஸ் ஆல்சோ. ஆனால் அந்த டிஜிட்டல் பிஸ்னஸ் வைபி மேக்ஸிமம் 20,000 கொடுக்குறீங்க. I think for a beginning, I think it's okay. The entire country is actually heading towards digitalization, yes. Digital transformation. So I think maybe கொஞ்சம் கூட கொடுக்குற மாதிரி நிறைய பேர் டிஜிட்டல் பிஸ்னஸ் செய்கிறாங்க, ஸ்டாக் வாங்கிக்கணும்னுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம வந்து நீங்கள் கொஞ்சம் கூட கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்காது. கண்டிப்பாக அது ஒரு நல்ல முயற்சி. இப்போ 20,000 கொடுத்துருக்காங்கன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஏற்றுவாங்க. மேபி தே ஆர் டெஸ்டிங் த மார்க்கெட் நவ். பிகாஸ் யூ கான் ஜஸ்ட் கிவ் கிராண்ட், யூ மஸ்ட் எஜுகேட் தெம் as well. ஆமாம், அந்த எஜுகேஷன் கிராண்ட் ரைட், இட்ஸ் நாட் லோன். லோன் இஸ் லோன் வித் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி முயற்சி நாங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணால் ஐ திங்க் பீப்புள் வில் ஸ்டார்ட் பிலீவிங் இன் அஸ். இப்போ நஜீப் 3 years you think you can do that? Of course can. Of course can. If you see, there was a lot of movement from 1998, from his sacking of Anwar Ibrahim 1998. Then you saw Hindraf 2007, and continuous a lot of movement.
I was in school. Yeah, I mean, that was some of the movement actually created the anger, dissatisfaction among the Indians. So there was a lot of hope given. ஸோ மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா எதிர்கட்சியில் இருக்கும்போது எல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் செய்யலான்னு. இப்போ வந்து அரசாங்கத்தில் இருக்காங்க 2 வருஷத்தில் வந்து இஃப் யூ வந்து கன்வின்ஸ் த இந்தியன் என்ன செஞ்சுருக்காங்க, இது வந்து செஞ்சுருக்காங்க, நீங்கள் வந்து இது பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப செய்யலாம். ஆமாம், அது இன்னும் வர 3 வருஷத்துக்கு செய்வார். ஆனால் 2 வருஷத்தில் வாட் யூ ஹவ் ஒப்சர்வ் என்ன செஞ்சுருக்காங்க மக்களுக்கு. சிவாஜி த பாஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, என்ன செஞ்சாங்க? ஓ, யூ மீன் இந்தியன் மக்கள்னு சொல்கிறீங்களா? இல்லை Indians for Indians. Okay. Generally, yes, all the policy, they claim that it represents for everyone. எல்லாமே. But specifically for Indian பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க? Okay, you see, என்னை பொறுத்த வரைக்கும் I've never seen any prime minister saying that தமிழ் லாங்குவேஜ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுன்ட்டு அவர் பேசியிருந்தார். அதுவே ஒரு வெரி வெரி சென்சிட்டிவ் திங். As a Malay prime minister who said give importance to Tamil, and he funded University Malaya Tamil Association or Tamil Research Center, Tamil Research Center, 5 million ringgit. And he gave Tamil school 30 million ringgit, and Sekolah Bantuan also he gave the fund, Sekolah Bantuan Kerajaan. And that particular thing is something close to our heart, which every prime minister have to do. But எவ்வளோ கொடுக்குறாரு அது வந்து prime ministerோட authority. அது ஒன்று. But we are always there in the parliament to say பத்தலை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ இடப்பட்ட காலத்தில் வந்து நிறைய ஸ்கூல் லைசன்ஸ், ஐ மீன் புது ஸ்கூல் கட்டுறதுக்கு நஜீப் காலத்தில் லூலூஸ் பண்ணி அதை அப்படியே கண்டினியூ பண்ணி கட்டி முடிச்சு இப்போ நல்லபடியாக ஸ்டார்ட் அப் தமிழ் ஸ்கூல் 7 ஸ்கூல் கட்டி முடிச்சிருக்காங்க. அவருக்கு தெரியுது இது வந்து முக்கியமான விஷயம். இது வந்து நஜீப் காலத்தில் கட்டி கொடுத்தாலும் சரி, எந்த காலத்தில் கட்டி கொடுத்தாலும் சரி, இது நடந்து தான் ஆகணும். இதுதான் அவர் எடுத்த முயற்சி. அண்ட் தென் ஹீ நெவர், ஆல்தோ ஹீஸ் அன்ஹாப்பி வித் சர்டன் திங்ஸ். ஏன்னா நம்ம இந்தியர்கள் வந்து மறுபடியும் ரேஸ் பேஸ் பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோன்ட்டு. பட் ஹீஸ் ட்ரைங் டு சே தட் நம்ம எல்லாம் சமம். ஆனால் அது நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். ஆனால் இப்போவே அந்த மென்டாலிட்டி உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லை, இஃப் யூ லுக் அட் வாட் இஸ் திஸ் the economy for the Indian, like Takun and all, how is it possible to bring up more fun without his concern? இப்போ இதெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னா why Merdeka Center's data shows that the anger and dissatisfaction continues because among of the the Indians. race politics triggered by some of the individuals in the country. Are they so powerful to trigger the entire community to go against Prime Minister? Like what happened to Zamri Vinod issue? He triggered and made Indians angry. Indians agree, but not with Prime Minister, because nothing to do with Prime Minister. They see Prime Minister like hero. ஸோ ஏன் பிரைம் மினிஸ்டர் நம்மளுக்காக குரல் கொடுக்க மாட்டேங்கிறார், அது ஒரு வருத்தம் இருக்கலான்னு நான் நினைக்கிறேன். பட் நாங்கள் எல்லாம் குரல் கொடுத்தோம், பார்லிமெண்ட்டில் பேசினோம், போலீஸ் ரிப்போர்ட் பண்ணோம், அது நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. பட் ஏன் நம்மளோட தலைவர் அன்வார் இப்ராஹிம் காலங்காலமாக இது இந்தியர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, வைபி பிரதமர் வந்து பாஸோட கூட பாஸ் ஆக பார்க்குற மாதிரி இருக்குது. என் பக்கையில் பார்க்குறதுல அடி அவங்களோட 100 பெட்டரான அடியை வாங்க பார்க்குறாரு பிரதமர். பிகாஸ் வி அண்டர்ஸ்டுட் அவரோட சூழ்நிலை அந்த மாதிரி. ஏன்னா இன்றைக்குள்ள அரசியல் சூழ்நிலை அங்கே வந்து ரேஸ் வந்து டிவைட் ஆச்சு. மலாய்க்காரங்களாம் ஒரு பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஈ ஸ்ட்ரகிளிங் வித் அவுட் டு கெட் மிலி ஓட். நம்மளுக்கு புரியுது, மக்களுக்கு எப்படி அது புரிய வைக்கிறது? அவங்க ஏனத்துட்டு இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, நான் போட்ட ஒரு அனுவர் கடவுள் போல பார்த்தா கடைசியில் அவர் வந்து என்ன எதிர்பார்க்கல, அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த கொன்வர்ஷன் கேஸ் இருக்க ஒரு கொன்வெர்ட் பண்ணி அதெல்லாம் வந்து சென்டிங் அ ராங் மெசேஜ் டு த பீப்புள். அப்புறம் the way he answered that the girl the மெட்ரிகுலேஷனில் அந்த ஒரு காலேஜில். ஸோ அதெல்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்க்குறது ஏன் பிரதமர் மாறிட்டார், ஏன் அவர் நம்ம பார்த்து அனுவார் இல்லையா அப்படின்னு. ஸோ முந்தி பார்க்கும்போது நானே நினைப்பேன், அனுவார் இருந்தாங்கன்னா மேபி நாங்கள் ஆட்சியில் இருக்கிற கவர்மெண்ட்டில் இருப்போம். இப்போ நான் கூட சில சூழ்நிலை நான் யூத்தில் இருக்கும்போது நினைப்பேன், அனுவார் வந்தால் சேவார்பூர் இருக்குது, சமுதாயத்து மாறம்பூர் இருக்குது. பிகாஸ் இந்த சிவில் சர்வன்ட்லாம் நம்மளுக்கு சேர்ந்து வேலை செய்ய மாட்டானுங்க. மேபி இந்த ப்ராமிஸ் இட் புஷ் அப்படி அந்த சேவாரோ அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். பட் yet to see பட் மேபி ஒன் டே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 3 வருஷத்தில் அவர் மாறி நீங்கள் போய் கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் போய் உட்காந்து அவர் கூட கலந்து பேசி யூ சி அஃப்கோர்ஸ் நம்ம வந்து அகெயின்ஸ்ட் கன்வர்ஷன். ஓகே, பட் ஐம் நாட் ட்ரைங் டு ஜஸ்டிஃபை
நான் அதை பார்க்கும்போது எனக்கும் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆமாம். பட் அவரோட நிலைமையில் நான் அவரை எப்படி நம்ம சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் செஞ்சது ரைட்டு, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பெர்செப்ஷன் ரைட்ஸ் அவரோட ரைட்டு. முஸ்லீம் போகிறாங்க. ஸோ நம்ம அந்த சென்சிட்டிவிட்டி நம்மளுக்கு தெரிஞ்சனால தான் என்ன ஏற்றுக்க முடியலன்னா அனுவார் செஞ்சிட்டாரே அதுதான் அவங்க ஏற்றுக்க முடியல சமுதாயத்துக்கு. இட்ஸ் நாட் அபவுட் இஸ் அ மலே முஸ்லீம் அவர் செய்கிறது நியாயம். ஆனால் அனுவார் செஞ்சிட்டாரே அப்படி இருக்கும்போது தான் எந்த பிரைம் மினிஸ்டர் செஞ்சதில்லை அந்த மாதிரி. ஸோ அவர் செஞ்சால் அது கொஞ்சம் ஐ திங்க் ஒரு பெரிய இம்பேக்ட். அது நம்ம வந்து அது ஒன்று ஓவரால் பிக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு நிலைமையை யாரால் காப்பாற்ற முடியும்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு ஆள் பேர்னா அது அன்வார் இப்ராஹிம் தான். ஏன்னா இந்த நம்மளோட நாட்டோட கடன் பார்த்திங்கன்னா இட்ஸ் மோர் தென் ட்ரில்லியன். ஆமாம். அண்ட் இந்த நாட்டு கடனை தீர்க்கிறதுக்கு நம்மளுக்கு எத்தனை வருஷம் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. நல்ல நிர்வாகம் ஆட்சியில் இருந்தால் தான், நல்ல தலைவர்கள் ஆட்சியில் இருந்தால் தான் இந்த பிரச்சனை தீரும். இல்லாட்டி மறுபடியும் வி கம் பேக் டு சிக்கன் அண்ட் எக் ஸ்டோரி. ஸோ அந்த ரீதியாக பார்த்தா நம்ம அன்வாருக்கு வாய்ப்பு கொடுத்து தான் ஆகணும். இப்போ நம்ம ஒப்போசிஷனில் பேசுகிறோம், இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இழுத்துட்டு வர்றதுக்கு ஒப்போசிஷனில் யார் தலைவர் இருக்கா? ஒப்போசிஷனில் இந்தியன்ஸே இல்லையே, இந்தியன் லீடே இல்லையே நம்மளுக்காக குரல் கொடுக்கறதுக்கு. ஸோ நீங்கள் அன்வார் இப்ராஹிமை நம்புகிற மாதிரி இந்திய தலைவர்களும் நீங்கள் எங்களை நம்புங்க, நாங்கள் உங்களுக்காக இருக்கோம், இறங்கி வேலை செய்கிறோம். எல்லா ஸ்டேட்லேயும் இந்தியர்கள் இருக்காங்க. there is Indians in MIC is there, PKR is there, DAP is there. and எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா எங்களோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பாருங்கள், எங்களோட கேபிஐயை பாருங்கள். துணை அமைச்சர் 3 பேர் இருக்காங்க, அவங்களோட கேபிஐயை பாருங்கள். ஸோ ஏன் நம்ம அன்வாரை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறோம் சரியாக நடக்கலன்ட்டு. we have Kula, we have Ramanan, we have Saraswati. Now I'm in Mitra, and then there's state exco, there are MPs, there are adduns. ஸோ ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது. ஸ்லாங்கோவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ திட்டங்கள் இருக்குது. ஸோ அப்போ ஸ்லாங்கோ மக்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட திட்டத்தை எடுத்துகிட்டு அன்வாரை குறை சொல்கிறதும் சரியில்லை. ஏன்னா அதுவும் அன்வாரோட ஆட்சி தானே, பக்கத்தான் அரப்பனோட கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் தானே. பட் அவங்க இதுதான் புரிஞ்சுக்கணும், ஏன்னா இந்த நாட்டுக்கு இவர் இப்போதைக்கு வேணும், இவர்னால தான் மாற்றங்களை உருவாக்க முடியும். அந்த கடன் பிரச்சனை, அப்புறம் இப்போ பாருங்கள் ஒட்டுமொத்த உலகமே மலேசியாவை திரும்பி பார்க்க வச்சார் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டில். பாலஸ்தீன் இஸ்ரேல் இஷ்யூவில் ஜெர்மனியில் இருக்கும்போது எந்தெந்த நாட்டோட லீடர்ஸ்லாம் அன்வாரை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிரச்சனைக்கு. இன்னமும் இவர் தான் இதை லீட் பண்ணி முடிச்சு கொடுக்கணுன்ட்டு. ஸோ அதை எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இவர் போயிட்டு டர்க்கியில் மீட்டிங் போடுறாரு, OIC, ஆல் திஸ் திங். எனக்கு பெருமையாக இருக்குது. நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து மலேசியா இஸ் ரெக்கனைஸ். No doubt, he's a statesman. He's a statesman. He's a prime minister who has the charisma to lead. No doubt on that. Yeah. But I think the challenges that he will face in future will base on what's happening now. நம்ம பொதுவாக நம்ம இந்தியன் கம்யூனிட்டி மட்டும் எடுத்திங்கன்னா they want instant result. Earlier நம்ம சொன்ன மாதிரி they want to see fast results. ஸோ அது அவர் அட்ரஸ் பண்ணார்னா மேபி there will be changes on trust and confidence towards his leadership. இந்த வருஷம் Mitra will be doing 3 major events with him, and I'm working with his office to successfully do this 3 major event. He will come and launch. He will be more closer to Indian community because Mitra is now under JPM. So let's hope for this year. Yeah. Good. And I will assist and make sure I give good advice to the government for those kind of issues. Because you're directly in PMO, so I think you'll be the voice now who can tell him the truth. Yeah. Let him hear. Right. Rather than giving... he knows everything. He knows, but then I think he needs to get... நிறைய அட்வைசர் வந்துருவாங்க பிரைம் மினிஸ்டருக்கு. ஸோ அதனால் இல்லை எங்களோட அனுபவத்தில் டூரிங் நஜீப் டைம் கூட அதுக்கு முந்தி கூட எல்லாமே ட்ரை டு சாம்பியன் இந்தியன் இஷ்யூஸ். இல்லை இப்போ பாருங்க, ஒரு ஊராக போய் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஓ இது இப்படி இந்த பிரச்சனை அவர் ஏதாச்சும் கேட்டுட்டு கடைசியில் ஆக்சுவலி ஏன் வந்துட்டு மேபி டத்துசி அன்வாரோ ஹேவிங் திஸ் ப்ராப்ளம். நிறைய அட்ரஸ் பிரச்சனைகளை ஒன்று நிறைய பேர் அட்வைஸ் பண்ணோட அவர் சீப் ஒன்று பிரச்சனை, இவன் வந்து ஒன்று சொல்கிறான், சமுதாய பிரச்சனை, இவன் பிரச்சனை ஒன்று சொல்கிறான், இவனு சொல்கிறான், எதை தான் செய்யறது தெரியாமல். ஒப்பீனியன் என் ஒப்பீனியனில் கேட்டிங்கன்னா அவர் அந்த மாதிரி இல்லை. அவர் எல்லாத்தையும் கேட்டுக்குவார், ஆனால் முடிவு பண்ணுறது அவர் தான். யூ நோ பெட்டர். ஐ மீன் பிகாஸ் ஐவ் பீன் வித் ஹிம், ஐவ் ட்ராவல்ட் வித் ஹிம். நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க, ஆனால் எல்லாத்தையும் அவர் காதில் போட்டுக்க மாட்டார். எது முக்கியமோ அதை எடுத்துகிட்டு அவரே அனலைஸ் பண்ணி அவரே செய்வார். சேம் கோஸ் டு திஸ் மித்ரா இஷ்யூ. அண்ட் இப்போ பாருங்கள், நான் மித்ராவில் எப்போ என்னை லந்தை பண்ணாங்களோ அப்போலேருந்து
எங்கிருந்தோ அட்வைசர்ஸ்லாம் வந்துட்டாங்க. அதான் சொன்னேன் வந்துருவாங்கண்ணே. ஸோ அவர் பிரைம் மினிஸ்டர், அவருக்கு வராமலையா? ஸோ பட் ஐ திங்க் ஹி கேன் மேனேஜ். ஹி வாஸ் இன் கவர்மெண்ட் பிஃபோர் திஸ் அண்ட் 20 வருஷம் அப்போசிஷன், 25 வருஷம் அப்போசிஷன். அண்ட் அவருக்கு தெரியாத சேலஞ்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். when it comes to இந்த race based challenges இந்த நாட்டில் நடக்கிறது, where the past is creating lot of racial issue, இந்த ஸ்டாக்கின் இஷ்யூ, இதெல்லாம் வந்து சம்திங் நியூ இந்த நாட்டில் நானே பார்த்ததில்லை. எனக்கு வயசு குறைவு, மேபி நீங்களாம் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கின் மாதிரி இஷ்யூ ரொம்ப ரேஸ் இந்த கேக் ஸ்டாக்கின் வந்து பாஸ் ஆரம்பிக்கலங்க. இல்லை பாஸ் அம்னோகரத்தில் ஆரம்பிச்சு பேசிட்டு இருக்கா. பாஸ் ஆரம்பிக்கல, பட் இட் பிகேம் an இஷ்யூ, அன்கண்ட்ரோலபிள் இஷ்யூவாக இருந்துச்சு. until you throw the fire. அம்னோ சொல்கிறது ஒரு விதத்தில் நியாயமான விஷயம் தான். எப்படி என்னோட கடவுள் பேரை நீ ஸ்டாக்கின்ல போட்டுருக்கு, அது ஓகே. ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதே ஓகே, பட் பாய்காட் பண்றது ஓகே ஓரளவு ஓகே, பட் கண்டினியூஸா பாய்காட் பண்றது தப்பு தான். ஏன்னா இட் இஃபெக்ட்ஸ் their own market as well. ஆமா, அது ரொம்ப விகரஸா போயிருச்சு. ட்ரை த்ரூ ஐ திங்க் அதை வச்சு ஒரு சப்போர்ட் எடுத்துடலாமா அப்படின்னு. அது எனக்கு தெரியல, அது நீங்க உங்க ஃப்ரெண்ட் அக்மால்ட்ட தான் கேட்கணும். ஐயோ கடவுளே, ஒரு இஷ்யூ வந்துச்சு. என்னது நம்மளும் பேசியிருந்தோம் இதை பற்றி. அரை மணி நேரம் சொல்லிட்டு 2 hours ஏன் ஒரு இந்தியன் மினிஸ்டர் கேபினெட் இல்லை, ஆனால் நம்ம வந்து சொன்னோம் கோவிந்த் will represent India. But from your perspective, why didn't he for me it's very simple. Yeah, the allocation for the ministries comes from the party. அது காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. So we from PKR side we did I think president decided 2 deputy minister. So the full ministry goes to DAP. And DAP decide who they want to put. So turn out they choose Gobind Singh. So I think that is straightforward and simple. அதுக்கு நம்ம அன்வரை blame பண்ணா, that was, I mean prime minister blame பண்ணா, I don't think so it's fair. No, we didn't. But we didn't. We supported. We supported Gobind. Not only you, but generally சொல்றேன். அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் இந்திய அமைச்சர்கள் வருவாங்களா இல்லையான்ட்டு நம்ம யோசிக்க தேவையில்ல. ஏன்னா எல்லா அமைச்சர்களும் சரி இந்தியர்கள் பிரச்சனை தெரிஞ்சிருக்கு. அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சாங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான வழி வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மித்ரா செக்ரட்டரியட் அண்ட் ஸ்டேட் லெவல் எக்ஸ்கோ இவங்கெல்லாம் அரசாங்கத்தில் இருந்தால் தான் we can build the connection and do things in our way and get our boys and girls to get their life more improved. அதுலேயும் சேலஞ்சஸ் நிறையா இருக்குது. And now KKB, let's see how it goes lah. இது ஒரு பெரிய ஒரு KKBல ஒரு நிறைய விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம். மேபி ஒன்று கேட்கணும் உங்கள்கிட்ட, பர்சனலான கொஸ்டின். என்னைக்காச்சும் ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா, ஏன்னா இந்த அரசியலுக்கு வந்தோம் நம்ம அப்படின்னு? இல்லை, 10 நாடாளுமன்ற ஓகே, அப்போ இல்லை ரிக்ரெட் இல்லை, என்ஜாய் பண்ணுறேன். ஓகே, பிகாஸ் நாட் என்ஜாயிங் பிகாஸ் த பவர் த ஃபேம் அண்ட் ஆல். சி நம்ம எல்லாத்துக்கும் சிம்பிள் மனுஷங்களை நம்ம எடுத்துக்குவோம். 9 to 5 வேலை முடிச்சுட்டு குடும்பத்தோடு இருந்துட்டு நல்லா தூங்கி எழுந்திரிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையோட தேவைகளை அவங்க தான் தேடிக்கிறாங்க. தே ஹேவ் தியர் குவாலிட்டி டைம். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நிம்மதியாக தூங்க வைக்கிறது வந்து என்னோடய சர்வீஸ் தான். ஸோ எனக்கு சந்தோஷம் கொடுக்குறது வந்து அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது, உதவி செஞ்சு அரசாங்கம் மூலியமாக சரி, என்னோடய பார்லிமெண்ட் ஆஃபீஸ் மூலியமாக. விலாயா மாநிலத்தில் வந்து எங்களோட எம்பி எலோகேஷன் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் வாஸ் 300,000. ஸோ நாங்கள்லாம் பிஎம்கிட்ட கொஞ்சம் சத்தம் போட்டோம், இது எப்படி நீங்கள் விலாயாக்கு சேம் அமௌண்ட் கொடுக்குறீங்க, என்னது பேராலையும் சேம் அமௌண்ட் கொடுக்குறீங்க, தஞ்சமாலயமில் ஒரு ஆஃபீஸ் 1000 வழினா இங்கே எவ்வளோ ரெண்டல் கூட ரெண்டல்லாம், அண்ட் யூ மஸ்ட் பே யோர் ஆஃபீஸர்ஸ். இதெல்லாம் நம்ம கூடயா தான் காசு கட்டணும். பிகாஸ் கேர் இட்ஸ் urban ஏரியா. அண்ட் இதெல்லாம் பேசி ப்ரைம் மினிஸ்டர் எக்ஸ்ட்ரா ஒரு 200,000 கொடுத்தாரு ஆஃபீஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு மட்டும். ஐ திங்க் ஐ எம் த ஒன்லி எம்பி இன்னொரு ஆஃபீஸ் திறந்துட்டேன். ரெண்டு திறந்துட்டேன். ஸோ என்னோட சர்வீஸ் வந்து பத்து ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு நான் ஆசைப்பட்டு அந்த விஷயத்தை நான் செஞ்சேன். வெரி குட். ஸோ அந்த 2 ஆஃபீஸ், ஒன்று செந்தூரில் இருக்குது, ஒன்று ஜலானி போல் இருக்குது. ஸோ மக்கள் செந்தூர்லேயும் வந்துக்கிட்டு இருக்காங்க, ஜலானி போலையும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு பார்க்க என்னோடய சர்வீஸ் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. எங்களுக்கு கவசான்லேயே நிறைய இனிஷியேட்டிவ்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சேம் திங் அங்கேயும் நம்மளுக்கு காசு பற்றாக்குறை நிறையா இருக்குது. ஸோ ஏன்னா முன்னெல்லாம் 7 மில்லியன் சம்திங், ஆமாம், முன்ன 7 இப்போ ஜஸ்ட் 3.8. அதுவும் 1 மில்லியன் வந்து உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு.
நோ கிராண்ட்ஸ் இல்லை 7 மில்லியன் முன்ன வந்து 7 million 7 மில்லியன் இல்லை 6 மில்லியன் ஃபார் பிரத்துகா மகுனான் இதுக்கு வரும். 1 மில்லியன் வந்து உங்கள் ஆஃபீஸ் மேனேஜ் பண்ணுறது. கடவுளே, அந்த நேரத்துலேயே ஆயிருக்கணுமோ. ஸ்ரீ நஜீப் டைம்ல. ஸோ எனியாவ் தேங்க்ஸ் வைபி. நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்ல தான் நினைக்கிறேன். ஆக கூட எங்கள் பாட்காஸ்ட்டில் கூட பேசுறது உங்கள்கிட்ட. ஆமாவா? ஸோ எனியாவ் வெரி interesting இருக்கு. There's a lot of things I think Thank you, bro. shared with the viewers. Hopefully they understand and also they get the information from you. Can. Yeah. The viewers are always, I mean, மக்கள் எப்போவுமே மனசில் இருக்காங்க. அது மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதே என்னோட வேலை. அதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தால் ஐ எம் சாரி, பட் வி ஆர் ட்ரைங் டு கோப் அப். ஓகே, தேங்க்யூ வைபி. என்ன ஸ்வரச்சிருக்கா அடுத்து கூப்பிடுவீங்களா? நிச்சயமாக கூப்பிடுவோம். மித்ரா ஒரு ப்ரோக்ராம் இல்லை போய் சேரணும் மக்களுக்கு உங்களோட. ஐ திங்க் என்னோட ஃபியூ ப்ரோக்ராம்ஸ் லான்ச் பண்ணிட்டானே நான் வந்து மோடி திரும்ப வரீங்களா? எஸ், வெரி குட். தேங்க்யூ வைபி. It's an honor to have you. I think I'm very comfortable with this podcast compared to others. இல்ல, because Dr. Sivaraj is Bebas, he's independent, so he can tell whatever he wants. அடுத்த வாட்டி nobody can control me. Yes, correct. Manchester United just ஜெர்சி போட்டாங்க. அவ்வளோ ஓகேலா. ஓகே, அடியா இந்த எங்களோட கலந்து கொண்டது வைபி பிரபாக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் நேயர்களுக்கு நன்றி. இந்த எபிசோட் வந்து ஒரு முக்கியமான எபிசோட். பார்த்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா அதை வச்சு தான் உங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஊக்கம். ஸோ நாங்கள் இன்னும் நிறையா விஷயங்கள் நிறையா அந்த சமுதாயத்தை போய் உங்கள்கிட்ட சேர்க்கணுன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாகணும். அதை சொல்லி இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தின வைபி பிரபாக்கு நன்றி மறுபடியும் சொல்லி விடைபெறுகிறேன்.